அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக பார்க்குறேன். ஏன்னா ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது கலைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சீனியர்ஸோட, நம்மளுடைய முன்னாடி இருக்கிற சீனியர்ஸோட இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பேன். ஒன்று லைப்ரரி, ரெண்டாவது சீனியர்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டோட லைப்ரரியும் அவங்களோட சீனியர்ஸும் தான் அந்த காலேஜை முன்னெடுத்து நகர்த்துவாங்க. அப்படி தான் நான் பயின்ற ஓவியக் கல்லூரி ஆகட்டும், இசைக்கல்லூரி ஆகட்டும், அதுக்கப்புறமா இருந்த திரைப்படக் கல்லூரி ஆகட்டும், இப்படி எல்லாமே என்னென்னா ஒன்று அங்கே இருக்கிற லைப்ரரி பெரு அளவில் ஒர்க் பண்ணும். ரெண்டாவது சீனியர்ஸோட இன்ட்ராக்ஷன் தான் நம்மளை அடுத்த எடுத்து நகரும். அப்படி ஏன்னா எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது, நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய லைஃபோட ட்ராவலில் தான் நான் அடைஞ்ச இடம் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்படி நிறைய பேர் அவங்களோட ஆசைகளோட இந்த காலேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. என்னென்னா பார்க்குறதுல பெரிய சந்தோஷம் பெண்கள் அதிக அளவில் இருக்கீங்க. அது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. இது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒன்றா இருக்குது. என்னோடய காலேஜ் மேட்ஸ் கோபு, சக்திலாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வில்வம் சார் சொன்னதில் முதல்ல அதே மாதிரி முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கல்ச்சர் தான் நமக்கு அதாவது கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகட்டும், மெட்ராஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகட்டும், பெரிய இங்கிருந்து முடித்த நபர்கள் ஆகட்டும், இல்லை வேறு துறை சார்ந்த ஆளுமைகளோட இன்ட்ராக்ஷனை நிகழ்த்தும் போது தான் நம்ம ஒரு பேசிக் ஸ்டடீஸில் இருக்கு. ஏன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் சிலபஸாக பார்ப்போம். ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம ஒரு ஃபைன் ஆர்ட்ஸாக இருந்தால் கூட, ஆனால் நமக்கு ஒரு சிலபஸ் இப்படி ஒரு வேலையை சொல்லியிருக்குன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற ஒரு ஆட்களாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னென்னா ஒரு கிளாஸ் ஒர்க் செஞ்சு முடிச்சிட்டோம்னா போதுன்ற இடத்துல நம்ம கடந்துகிட்டே இருப்போம். அந்த இயர் கடந்துடும், அடுத்த வருஷம் முடிப்போம், அடுத்த வருஷத்தோட கிளாஸ் ஒர்க் கொடுப்பாங்க, அதையும் தாண்டி தாண்டி போயிட்டே இருப்போம். ஆனால் இது முடிச்சிட்ட அப்புறம் தான் நம்ம எதற்காக இதெல்லாம் படித்தோம், என்னென்னலாம் இது நமக்காக பயன்பட போகுதுன்ற ஒரு சின்ன நமக்குள்ளே இருக்கிற கேள்விகள் அப்போ தான் துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த கேள்விகளோட இருக்கிற நபர்களை முன்னாடியே இந்த மாதிரி சீனியர்ஸோ இல்லை முக்கியமான ஆளுமைகளோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ இந்த கேள்விகளை உங்களுக்கு முன்னாடியே விதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த கேள்விகளோடு நீங்கள் பயணிக்கிறப்போ கொஞ்சம் உங்களையே நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இன்றைக்கி முதல்வரோட இந்த முயற்சின்றது ரொம்ப பெரிய, நான்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது. நாங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்லாம் ரொம்ப கம்மி. நமக்கு யாராவது இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம காலேஜில் இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் போய் அவங்கள நம்ம சந்திப்போம். நமக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அப்படி தான் போய் பார்த்துருப்போமே தவிர, எக்காரணம் கொண்டும் நமக்காக ஒரு கிளாஸ் வைஸ் இதெல்லாம் நிகழ்த்தப்பட்டதான்னா ரொம்ப கம்மி. இப்போது அது நிகழுதுன்றதுக்கு முதல்வரோட முயற்சியும் எனக்கு வில்வம் மாஸ்டர்னு தான் நான் சேவ் பண்ணுவேன். இருந்தாலுமே அவங்க எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி. ஏன்னா எந்த இடைவெளியும் இல்லை, ஒரு வாத்தியருக்கும் எங்களுக்குமான எந்த இடைவெளியும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் போய் அவுட்டோரில் உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணுறப்போ அவர் ஒரு நோட் எடுத்துகிட்டு அவரும் உட்காந்து பக்கம் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்பார். இது எங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒரு எந்த இடைவெளியற்ற ஒரு பரிமாற்றத்தை நிகழ்த்துட்டு, அப்படி தான் வில்வம் சாரோட ஒரு இன்ட்ராக்ஷன் தான் எங்களை அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நகர்த்துது. ஒரு வாத்தியார்ன்றவர் என்னவாக இருப்பார், இப்போ நமக்கு இப்போ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க என்னோடய லைஃபோட, என்னோடய உருவாக்கத்தில் அவங்க எல்லாருமே ரொம்ப பயனுள்ளவங்களாக இருந்திருக்காங்க. இந்த பயன்பாடு தான் என்ன இங்கே ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கு. ஏன்னா இதே 94ன்னு நினைக்கிறேன், 94ல் இல்லை 93ல் நான் ஃபஸ்ட் டைம் 10th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஓகே நமக்கு கொஞ்சம் வரைய வருது, அம்மா கொஞ்சம் வரைவாங்க, அதனால் நாமளும் கொஞ்சம் வரைகிறான்ட்டு கொஞ்சம் வரைஞ்சிட்டு இருந்த டைமில் சரி ஓகே நம்ம போய் ஓவியக் கல்லூரியில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை அப்ளிகேஷன் போடுறதுக்காக இங்கே இந்த 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 செஷன் தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த செஷன். அப்போ போர்ட்ரைட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் வண்ணச்சாரல்னு ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக இங்கே நடக்கும் மெட்ராஸ் காலேஜ். இதெல்லாம் என்ன ஒரு பெரிய பெரிய தூண்டுதலாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா போனால் நம்ம ஸ்கூலில் போய் அடக்க ஒடுக்கமாக இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுவுமே எந்த வரையறைக்கும் இல்லாத நபர்களாக இருக்கிறாங்க. இங்கே இது இந்த காலேஜ் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இருந்தது. ஆனால் 94ல் எழுதினப்போ எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் +1 +2 சேர்ந்துட்டேன். +2 முடித்த அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் டீச்சராக இருந்தாலையும் நான் ஒன்றும் பெருசாக படிக்கல. ஏன்னா வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, இப்போ டீச்சர்ஸ் பிள்ளைங்க கொஞ்சம் மக்கா இருப்பாங்க, நான் அந்த மாதிரி ரொம்ப மக்கா தான் வளர்ந்தேன். அதனால் எஜுகேஷன் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணல. அதனால் அகடமிக்காக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறப்போ என்ன செய்யலாம் அப்படின்ற இடத்துல தான் இப்போ எனக்கு என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
அப்போ குறைந்தபட்சம் நம்முடைய தனித்திறமைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதை வந்து பயன்படும் வகையில் நம்மளால் மாற்றிக்கணும்னு நினைக்கிறப்ப தான் அப்போ எனக்கு ரொம்ப யோசித்து பார்க்குறப்போ ஏதாவது நமக்கான ஒரு வெளிப்பாட்டு ஒரு கலையோ இல்லை வெளிப்பாட்டு ஒரு படிப்போ நம்மளை எங்கேயாவது வெளிப்படுத்துவோம். உண்மையாக நம்ம என்ன நினைக்கிறோன்றதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஏதாவது கலைகள் இருக்கா, அப்படி ஏதாவது நம்ம கற்றுக்க முடியுமா அப்படிங்க. ஏன்னா அகாடமிக் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வேற ஒரு ஜீரோ ஆனதுனால அப்போ தான் எனக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப பெரிய ஒரு அந்த மீடியம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ப்ளஸ் ஒரு கண்ணை மூடி ஒரு இசையை கேட்குறப்போ ஒரு இசை உருவாக்கக்கூடிய கிளர்ச்சியோ உணர்வோ வேறு எந்த கலைக்கும் இல்லைன்ற இடத்துல எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு நம்ம கண்ணை மூடின உடனே ஒரு இசைக்கு இருக்கிற ஒரு நம்மளை ஆட்கொள்கிற விஷயம் மாதிரி வேறு வந்து ஏதாவது நமக்கு இருக்குமான்னு கிடச்சுன்னா அப்படி இல்லை. அதனால சரி இசை பயிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் கர்நாடிக் இசை படிக்க போனேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் கர்நாடிக் இசை கேட்குறீங்க? இங்கே யாராவது கேட்குற ஆட்கள் இருக்காங்களா? நீங்கள் கேட்பீங்களா? ஓகே, நீங்கள் 2 பேர். வேறு யாராவது? கர்நாடக சங்கீதம். அப்போது யூஸ்வலாக கர்நாடக சங்கீதன்றது ரொம்ப ஒரு இன்னும் கொஞ்சம் பியூரான ஆர்ட் ஃபார்மாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டான வடிவம். அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் நம்மளால் கொஞ்சம் நெருங்க முடியாத ஒரு இறுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தது. எனக்கு என்னால் முடியல, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2 வருஷமாக போராடி பார்த்துட்டு அதில் இருக்கிற சாகித்யம் சமஸ்கிருதம் இது எல்லாமே நம்மளால் ஒத்து வராமல் ஓடி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏற்கனவே நான் தொடர்ந்து வரைஞ்சிட்டு இருந்த ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து எனக்கு பயன்படும் நினச்சி அப்புறம் வந்து நான் ஓவியக் கல்லூரி கும்பகோணத்துக்கு எழுதினேன். கும்பகோணத்தில் கிடச்சிது. அங்கேருந்து தான் என்ன நான் உணரும் தருணங்கள் வந்து அங்கே தான் ஓப்பன் ஆகுது. நான் ஃபஸ்ட் இயரில் நுழைஞ்சதுலேருந்து ஃபஸ்ட் இயரில் வில்வம் சாரோட இருந்த இன்ட்ராக்ஷன் இது எல்லாமே ஏதோ ஒரு நம்ம ஏதோ படிக்க போனோம், அந்த படிப்பை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன கேள்விகள் இருக்குது, நமக்கு என்ன தேவைகள் இருக்குன்றதோட ஒவ்வொரு ப்ராக்டிஸும் இருந்தது. அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். போர்ட்ரைட்டு எதுக்கு பண்ணணுன்ற கேள்வி அவர்கிட்ட நான் முன் வச்சதுன்றது. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இப்போ நமக்கு ஒரு சிலபஸ் புக் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த சிலபஸில் வந்து இவ்வளோ போர்ட்ரைட் பண்ணணும், இவ்வளோ வந்து மாடல் ஸ்டடி இருக்கணும், இவ்வளோ வந்து அவுட்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க, எல்லாம் +2 முடிச்சுட்டு வந்தவங்க தான் இல்லை இவங்கெல்லாம். அப்போது இப்போ வழக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க, என்னது இந்த a+b² = a² + b² + 2ab இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை படிப்போமே தவிர இது எங்கேயாவது நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்துருக்கோமா? இல்லைன்னா நீங்கள் இவரோட என்ன E = mc² படிச்சிருப்போம். எல்லாருமே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? ஆமாம் தானே? அவங்க 2 பேரும் இருப்பாங்க. நீங்கள் அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால் நீங்கள் அந்த மாதிரியான முதல்ல அவங்கள அனுப்பிட்டுனா நான் பேசணும்னு நினச்சேன். இது சரி ஒரு அஃபிஷியலான நிகழ்வாக இருக்கிறதுனால அவங்களையும் உட்கார வச்சுருக்கேன். ஏன்னா அண்ணன் ஃபஸ்ட்டு வந்தோடனே சொன்னார், ஏதாவது கடைசியாக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போங்கன்னு. அதை தான் நம்ம இங்கே செய்யவே கூடாதுன்னு வந்தேன் நான். அதனால் இங்கே யாரையுமே அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இது சுயாதீனமாக உங்களுடைய இண்டிவிஜுவல்லேருந்து தான் நீங்கள் இதை படிக்க வந்திருக்கீங்க. யாரும் உங்களை கம்பல் பண்ணி யாராவது இங்கே வந்திருக்கீங்களா? யாராவது ஓவிய கல்லூரிக்கு வர்றதுக்கு யாராவது இதெல்லாம் படித்தப்போ என்ஜினியரிங் காலேஜ் வந்து அப்பா எப்படி ரெடியாக வச்சுருப்பாரு, அவன் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் இல்லை என்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு கால் இருக்கும், அந்த ஃபேமிலியோட கால் இருக்கும். ஆனால் இந்த ஓவிய கல்லூரிக்கு வர்றதுக்கு உங்களுடைய சுயமான முடிவிலிருந்து தான் வந்திருப்பீங்க. அப்படி யாராவது இல்லாமல் வந்திருக்கீங்களா இங்கே? இல்லை அண்ணா அனுப்புனாரு, அப்பா போய் ஓவிய கல்லூரி படிக்க சொன்னார்ன்ட்டு அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? சும்மா ஜாலியாக பேசலாம். நான் ஒன்றும் கிளாஸ்லாம் எடுக்க போகிறது கிடையாது, எனக்கு ஒன்றும் கிளாஸ்லாம் எடுக்கவும் தெரியாது. அதனால் எவ்வளோ தூரம் இதை வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷனாக, ஏன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு மைக்கை பிடிச்சி பேசினா இவ்வளோ தூரம் பேசவே முடியாது. நார்மலாக பேசினா கூட ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷனாக பேசுவோம். ஆனால் மைக்கில் பேசணுன்றது ஏதோ ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால் பேசுகிறேன். அதனால் நீங்கள் இதில் ஃபஸ்ட் இயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓகே, செகண்ட் இயர் 4 வருஷம் தானே சார்? இப்போ ஆமாம், நான் 5 வருஷம் படித்தேன். தேர்ட் இயர்? ஓகே. ஃபைனல் இயர்? ஃபைனல் இயர் இல்லை. ஓகே, அவங்க அடுத்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அவங்க. ஓகே, நல்ல விஷயம். இப்போது நான் எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் இயரில் இருக்கிற கேள்விகள் வேறு, இதே செகண்ட் இயர் வர்றப்போ ஒரு கேள்வி இருக்கும், தேர்ட் இயர் வர்றப்போ சில கேள்விகள் இருக்கும், ஃபோர்த் இயரில் சில கேள்விகள் இருக்கும். இப்படி தான் நான் ஏன்னா ஃபஸ்ட் இயர் போன உடனே எதுக்கு போர்ட்ரைட் வரையணுன்ற ஒரு கேள்வி இருந்ததோ, அது மாதிரி செகண்ட் இயரில் ஏன் அவுட்டோர் பண்ணணும், ஏன் மாடல் ஸ்டடி பண்ணணுன்ற கேள்வி இருந்தது. அப்புறம் தேர்ட் இயர் போகிறப்போ நிறைய சில ஓல்ட் மாஸ்டர் பெயிண்டிங்லாம் காப்பி பண்ணுறதான சில இதெல்லாம் இருந்தது. இப்போ இதெல்லாம் நான் ஏன் காப்பி பண்ணணுன்ற கேள்வியை நான் அங்கே முன் வச்சேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர் பண்ணுறப்போ அது வரைக்கும் நான் பயின்ற லைஃப் ஸ்டடி பற்றியெல்லாம்
இப்போ நீங்கள் இதில் 4th இயரில் யார் இருக்காங்க? அது 3rd இயர், ஆல்மோஸ்ட் 3rd இயரில் இருக்காங்களா கொஞ்சம் பேர். அப்போ 3rd இயர் என்னன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னென்னா லைஃப் ஸ்டடியை தாண்டி இன்னொன்றை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது தெரியாது. ஆனால் 3rd இயர் போகிறப்போ அது வரைக்கும் இருந்த லைஃப் ஸ்டடின்றது மேக்ஸிமம் இருக்கிறது அப்படியே இருந்தபடி வரைகிறதா இருக்கும். இப்போ யாராவது மாடல் உட்காந்துருப்பாங்க, அந்த மாடலை பார்த்து வரைவீங்க. இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் போய் பார்த்துருப்போம், லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து வரைவோம். அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் 3rd இயர் போகிறப்போ இது எல்லாமே இல்லை, அப்படி வேற ஒன்று இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் இயரில் போயிட்டு லைப்ரரியில் நம்ம பார்க்குற புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெம்பராண்ட் பார்த்துருப்போம், இல்லைனா வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்டடியில் பிரிட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்போம். இந்த மாதிரியான சில ரொம்ப யார் தத்ரூபமாக வரைகிறாங்களோ அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட்டாக தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி தானே இருந்திருக்கு. அப்படி அந்த மாதிரி புக்குங்களை தான் தோணியிருக்கோம். அந்த சைடில் ஒரு பிக்காஸாக இருக்கும், நம்ம அதை திறந்து வேகமாக புரட்டியிருப்போம். இப்போது அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஒரு பியாட் மொண்ட்ரினோ இல்லை ஒரு வேறு மோடிலியாண்டி, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், நான் நேமாக கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல தப்பாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்கெலாம் இருக்கும், புக்குங்கெலாம் இருக்கும், வேகமாக புரட்டுருவோம். இது என்ன இருக்குது, ஓகே இது நம்ம குழந்தை கூட தான் வரைஞ்சிரும் அப்படின்ற இடத்துல இருக்கும். அப்படி தான் தாண்டி போயிருப்போம். அப்படி தானே இருக்குது. உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கா ஃபஸ்ட் இயரில் உள்ளே போய் பார்க்குறப்போ? அப்போது பிகாசோ என்னப்பா இப்படி வரைகிறாரு, ஏன் இவங்களாம் இப்படி வரைகிறாங்க? அவங்களாம் நல்லாவே வரையில தானே. இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற கேள்வி, ஒரு பிகாசோ வரைஞ்சதோ இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் வேறு மாதிரி வரைஞ்சிருக்கிறாரு, போர்ட்ரைட்டை வேறு மாதிரி வரைஞ்சிருக்கிறாரு. இப்போ இதுவும் போர்ட்ரைட்டுன்றாங்க, இதுவும் போர்ட்ரைட்டுன்றாங்க, எது போர்ட்ரைட்டு? இப்போ எனக்கு இந்த கேள்வி எனக்கு அப்போ 4th இயர், இப்போ உங்களுக்கு 3rd இயர். 3rd இயரில் 4th இயர் போகிறப்போ லைஃப் ஸ்டைலை மறுத்துட்டு இன்னொரு புஷ்ஷர், இப்போ நான் வேறு ஒன்றை செய்ய வேண்டியிருக்காங்க. அப்போ நான் அது வரைக்கும் வரைஞ்ச போர்ட்ரைட்டோ, அது வரைஞ்ச அந்த லேண்ட்ஸ்கோப்போ, ஏன்னா அப்போ அதான் 2 பேசிக் ஸ்டடி உங்களுக்கு பென்சில் ட்ராயிங் முடித்த உடனே உங்களுக்கு யாராவது ஒரு மீடியமில் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக அதாவது வாட்டர் கலர் இருக்கலாம், உங்களுக்கு ஆயில் கலர் இருக்கலாம், இல்லைனா அக்ரிலிக் இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்கும். அதாவது ஒரு மீடியமில் அதே லைஃப் ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு கால் இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது, இது எதுவுமே இல்லை, இன்னொன்று நீங்கள் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. அது இருக்கா 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இதை நீங்கள் ஸ்பேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். வேணா நீங்கள் அதை சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின் வரும். கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த 2 வேர்டு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ கிரியேட்டிவிட்டின்றது ஏன் முன்னாடி அந்த கொஸ்டின் உங்களுக்கு வரல? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை தத்ரூபமாக வரையக்கூடியது தான். நீங்கள் யார் தத்ரூபமாக வரைகிறாங்களோ அவங்க நல்லா வரைகிறாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த ப்ராக்டிஸ் தான். அதே மாதிரி தத்ரூபமாக வரைய வரலன்னா நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் 3rd இயர் போகிற உடனே கிரியேட்டிவிட்டின்னு ஒரு கொஸ்டின் உங்கள் மேலே வைக்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட்னு ஏதோ 2 வேர்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு கேட்குறேன் 3rd இயர் ஆர் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது 2மே உங்கள் மேலே கொடுக்கப்படுறது. அகடமிக்காகவே இந்த 2 கொஸ்டின் உங்கள் மேலே திணிக்கப்பட்டுரும். அப்போ கிரியேட்டிவிட்டின்றது அதுக்கு முன்னாடி இருந்ததில் ஏன் கிரியேட்டிவிட்டி இல்லை, அதுக்கப்புறம் ஏன் கிரியேட்டிவிட்டி வருது? அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது என்ன? அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன? அப்ஸ்ட்ராக்ட்ன்றதை ஏதாவது சொல்ல முடியுமா நீங்களே? அவங்க சொல்கிறதுலேருந்து ஒன்று என்னென்னா, ஒன்றை உடைத்து புரிந்து கொள்வது, அதை பிரேக் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு அது என்ன உணர்த்துதுன்றத இது இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிள் நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, இப்போது நல்ல மரங்களோட இலைகளோட டீட்டெயில், அதில் விழுற லைட் அண்ட் ஷேடோட டீட்டெயில் இருக்கிறதும் லேண்ட்ஸ்கேப்னு ஒரு பெயிண்டிங் இருக்கும். ஒரே ஒரு க்ரீன் வாஸ்டான ஒரு க்ரீன் கலரை வெறும் பூசி வச்சுட்டு அதுவும் கீழே லேண்ட்ஸ்கேப்னு எழுதியிருப்பாங்க. இது 2மே லேண்ட்ஸ்கேப் தான். இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் என்னவா இருக்குன்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப் அதோட தத்ரூபமாக வரையப்பட்ட ஒரு காட்சி இருக்கு. இன்னொன்று என்னன்னா, வெறும் க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒன்றினோட எக்ஸ்ட்ராக்ட்ன்றது என்ன? அப்ஸ்ட்ராக்ட்ன்றது எக்ஸ்ட்ராக்ஷன். அதான் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒன்றினோட சாராம்சம், ஒன்றினோட உள்ளார்ந்த ஒன்று அப்படின்ற இடமா பார்க்குறேன் நான். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது. அப்போது ஒரு க்ரீன் கலர் ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு போய் பார்க்குறப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்குள்ளே உருவாக்கும்? ஒரு லேண்ட்ஸ்கேப் நம்ம போன உடனே ஏன் பிரமிப்படைகிறோம்? ஏன் அந்த ஒரு வாஸ்டான க்ரீனை நம்ம பார்க்குறப்போ ஒரு மாதிரியான உணர்வு பரவசம் அடையுது? அப்போது ஒரு லைட் அண்ட் ஷேடாக இருக்கக்கூடிய ஒரு இலையோட டீட்டெயிலை விட ஒரு வாஸ்டாக இருக்கிற க்ரீனரி தான் உங்களை பெருமளவு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிளர்ச்சி வர செய்யுதுன்னா, ஒரு கேன்வாஸ் ஃபுல்லாக ஒரு வாஸ்டான க்ரீனை அடிக்கிறதுன்றது ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக அவருக்கு தெரியுது. ஒன்றினோட எக்ஸ்ட்ராக்ஷனை உங்களுக்குள்ளே கொடுக்குறாங்க. ஒன்றினோட உணர்வை, அது என்ன உணர்வை எனக்குள்ளே ஏற்படுத்துது? ஒரு வாஸ்டான க்ரீன் தான்.
ஒரு சின்னதாக ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு க்ரீனரியாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்க போதா இல்லையா? அப்படி தானே இருக்கும். நீங்கள் கேமராவை எல்லாருமே ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. சின்னதாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு டோட்டலாக எல்லா ஃபார்முமே போயிட்டு ஃபார்ம் மறைஞ்சி வெறும் க்ரீன் தான் இருக்கும், அங்கே வேறு எதுவுமே இருக்காது. இப்போ அந்த க்ரீனை கண்டடைவது தான் அந்த ட்ராவல். அப்போ நான் தொடர்ந்து ஒரு மரம் வரைகிறேன், மரத்தில் விழுற லைட்டை வரைகிறேன், ஷேப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன், அப்புறம் கலர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறேன், அதை தத்ரூபமாக வரைகிறேன். இதையும் கடந்து நான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் என்ன மாதிரியான உணர்வை எனக்கு உருவாக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானவர். அப்போ அந்த உருவாக்கத்தை அந்த உணர்வை அப்படியே நேரடியாக நான் வரைய முற்படுறேன். அப்போ ஒரு போர்ட்ரைட்ன்றது, இப்போ ஒரு போர்ட்ரைட்ன்றது ஏன் வந்து ஒரு பிகாசோ வரைஞ்ச போர்ட்ரைட் வேறு மாதிரி இருக்குது, நாம் ரொம்ப தத்ரூபமாக ஃபஸ்ட் இயரில் வரைகிறோம். நம்ம பிகாசோட நம்ம நல்லா தான் வரைஞ்சிருப்போம், கரெக்ட் தானே? நம்மளுடைய போர்ட்ரைட் இருக்கா இல்லையா? சந்தோஷமாக சொல்லுங்கள். நல்லா தானே வரைகிறோம். பிகாசோ வரைகிற போர்ட்ரைட் வேறு. பிகாசோ அதுவே 15 வயசில் வரைஞ்ச போர்ட்ரைட் நல்லாயிருக்கும். ரொம்ப அவங்களோட ஒரு 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 லேடியை வரைஞ்ச ஒரு போர்ட்ரைட் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், பயங்கர லைட் அண்ட் ஷேடாக ஒரு ஆயில் கலர் பண்ணியிருப்பார். இப்போது அந்த போர்ட்ரைட்டுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போது ஒரு உருவத்தை வரைவது என்பது வந்து ஒரு ஆர்ட் இல்லை, அது வந்து கிரியேட்டிவிட்டி இல்லை, அது உருவம். ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி செய்கிறத விட ரொம்ப தத்ரூபமாக நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியுமா? வேறு சில ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுமே இப்போ நிறைய ஏஐ டூல் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்ததால் இப்போ நீங்கள் ரெம்பரண்ட் மாதிரி ஒரு போர்ட்ரேட் வேணுனாலே அது ரெம்பரண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும் உங்கள் ஃபோட்டோவையே. அப்போ நம்மளுடைய வேலை என்னவா இருக்குது? அப்போ ஒன்றை தத்ரூபமாக வரைகிறதில்ல இல்லை, இப்போ தத்ரூபமாக வரைகிறதில்ல. அப்போ ஒரு உருவத்தினோட இப்போ கோபு இருக்கிறாருன்னா கோபுவோட உருவம் வந்து கோபு கிடையாது. கோபு மாதிரியே இன்னொரு குளோனிங்கில் கூட இருக்கலாம், இல்லை 2 ட்வின்ஸ் கூட இருக்கலாம். 2 பேருமே கோபுவாக இருக்க மாட்டாங்க. கோபுன்றவர் என்னென்னா கோபுன்றவரோட கேரக்டர் தான் கோபு, அவரோட கேரக்டர் தானே. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னு தானே சொல்லணும், வெறும் உருவத்தில் அவருடைய கேரக்டர் கிடையாது. அப்போது ஒன்றினோட கிரியேட்டிவிட்டி, ஒன்றினோட எக்ஸ்ட்ராக்ஷன்றது அந்த உருவத்தை கடந்து அந்த உருவம் என்னவாக இருக்கிறது, அது என்னவா நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றது தான் அவர் தான் கோபு. ஒரு பேர் 2 பேர் ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டிங்கன்னா இதில் யார் கோபுன்னு சொன்னால் சொல்லவே முடியாது. ஆனால் அவரோட பழகினவங்க ஒரு 2 வார்த்தை அவரோட பேசினோடனே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, என்னவா அதை நம்மளோட பழகிறாருன்றதை வச்சுட்டு இவர் தான் கோபு, இவர் கோபு கிடையாது. கோபு இது மாதிரிலாம் செய்ய மாட்டார்ப்பா, கோபுக்கு எதிராக செய்கிறார் இவர். அப்போ கோபுன்றவரோட கேரக்டர் தான் கோபு, கோபுன்றவரோட உருவம் வந்து கோபு கிடையாது. அப்போ உருவத்திற்கு உள்ளே இருக்கிற உருவத்தினுடைய அதுதான் அவர் சொன்னது பிரேக் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஒரு உருவத்தை உடைத்து புரிந்து கொள்வதுன்னா உருவத்திற்கு உள்ளே இருக்கிற விஷயத்தை உருவத்துக்கு உடைச்சி புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம். இப்படியா தான் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் எதற்காக இங்கே வந்தேன், கூப்பிட்ட உடனே ரொம்ப அவசரமாக எந்த மறுப்பும் சொல்லாமல் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ என்னென்னா, எனக்கு இருந்த கேள்விகள் நிறைய கேள்விகள் உங்களுக்கும் இருக்கலாம், அப்போ இருந்த கேள்விகள். அந்த கேள்விகளோடு நம்ம வந்து இப்போ ஒரு கலந்துரையாடல் வைக்கிறப்போ, ஏன்னா இதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச வந்ததே கூட இன்னொரு செஷனில் நம்ம பேசலாம், நிறைய உதாரணங்கள். ஏன்னா எப்போவுமே பேசிட்டு போகிறத விட அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பார்க்குறப்போ இல்லை அதோட உதாரணங்களை நம்ம நேரடியாக வியூ பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு அழுத்தமாக புரியும். இல்லைனா வெறும் பேசுகிறத கேட்குறதுன்றது ரொம்ப நமக்கு யூஸ்வலாக, அதுவும் காட்சி ஊடகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பேச்சு கேட்குறதுல உண்மையிலே கொஞ்சம் ஒரு அசூயை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதுவும் மதியம் வச்சுருக்கீங்க இந்த செஷன்னு, அதனால் இன்னும் டயர்ட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கும். ஆனால் எனக்கு அப்போ இருந்த சில கேள்விகள், உங்களுக்கு ஒரு சில பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இந்த பேப்பர் உங்களுக்கு வந்திருக்கா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஷேர் பண்ணலாம், சும்மா ஷேர் பண்ணிக்கோங்க. இது சும்மா நான் வேற ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் ரெஃபர் பண்ணதுக்காக சும்மா அடுக்குனது. என்ன பேச வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காட்சி ஊடகத்தோட அடிப்படைகள் ஒரு அறிமுகம்னு உங்களோட ஒரு சும்மா ஒரு சார் கேட்டதால் ஒரு தலைப்பு கொடுத்தோம். இதுதான் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிற கொஸ்டின். அதோட அடிப்படைகள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கேள்விகள். இதெல்லாம் அடிப்படை, எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸில் இருந்து தான் வந்து நம்ம ஒன்றை அடுக்கிட்டே போகிறோம். அதுதான் இப்போது எல்லாருமே குறைந்தபட்சம் சும்மா நான் வழக்கமாக ஏதாவது மீட்டிங் போனாலோ இல்லை யாரோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணாலே சில கேள்விகளை முன்வைப்பேன். கேள்விகளை முன்வைக்கிறப்போ சில அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய லெவல் ஆஃப் புரிதலில் நான் ஆரம்பிப்பேன். இங்கே தமிழ் தவறாக இல்லாமல் வேறு மொழி ஆட்கள் யாராவது இருக்காங்களா? இங்கே வேறு லாங்குவேஜ் பேசுகிற ஆட்கள் யாருமே இல்லைல்ல? அப்படி இல்லவே இல்லை சார். கேரளா, பட் தமிழ் புரியும் இல்லை உங்களுக்கு. சரி, ஆனால் இந்த கேள்வி வந்து
அதுக்கும் பொருந்தும், இந்த கேள்வியும் அதுக்கும், நான் கேட்குற கேள்விக்கும் இப்போ மலையாளத்துக்கும். இப்போ நமக்கு தொடர்ந்து நாம் தமிழ் பேசக்கூடிய நபர்கள் தான். ஆனால் தமிழை உங்களால் டிஃபைன் பண்ண முடியுமா? தமிழ் விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வச்சோம்னா நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? தமிழ்னா என்ன அப்படின்னு உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் அண்ணன் பையனோ ஒரு அப்பா பையனோ இல்லை யாராவது ஒருத்தர் உங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க, தமிழ்ன்றாங்களே அப்படின்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் கொஞ்சம் சத்தமாக பேசணும், ஏன்னா இது இன்ட்ராக்ஷனு. அதனால் கொஞ்சம் நானும் மைக் இல்லாமல் பேசலாம். சரி, ஒரு வேளை நான் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பேசுனீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த இன்ட்ராக்ஷனை எங்கேயாவது பயன்படும் விதத்தில் ஏதாவது மாற்ற முடியும் என்னால். இல்லைனா என்ன ஆகிடுன்னா, நான் ஏதோ தொடர்ந்து யாரோ ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவு கேட்குற மாதிரி இதை பேசிகிட்டே இருந்து ஒரு யூஸுமே கிடையாது. கேட்டு அப்படியே எழுந்து போயிடுவீங்க, அது ஒரு பயன்பாடு இல்லை. குறைந்தபட்சம் உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை எங்கேயோ இடத்துல என் முன்னாடி த்ரோ பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சதை உங்களால் கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ண முடியும். அதை தான் செய்யணும். இப்போ தமிழ் மொழின்றது தொன்மையான மொழி. ஓகே, இது தமிழ் மொழியோட சிறப்புகளை சொல்கிறாங்க அவங்க. தமிழ்னா என்ன? சும்மா நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற ஒன்று தான் நம்ம. அதனால் இது யாராவது ஒருத்தருக்கு சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ட்ரூ, மலையாளமும் எல்லா மொழியுமே ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான். அதில் தமிழ் என்ன அப்படின்னு கேட்குறேன். எல்லாமே மொழி தானே, நமக்கு இதில் எதுவும் வேறுபாடு கிடையாது. நம்ம மலையாளமே ஒரு மொழி தான். யூ கேன் சே ஆல்சோ, உங்களுக்கு வந்து மலையாளம்னா என்னன்னு கூட நீங்கள் சொல்லலாம். நான் கேட்குறது என்னென்னா, நம்ம பேசுகிற மொழியை நான் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டால் இதை எப்படி விளக்கி சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். ஏன்னா இதில் யாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வரைகிறது தான் ஆர்ட், நம்ம பேசுகிறது. ஏன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ரொம்ப கிளைம் பண்ணக்கூடிய ஒரு துறை அது. ஏன்னா உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் உங்களுடைய தனித்திறமை. நீங்கள் என்ன வரைகிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய ஆர்ட். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே உங்களோட இது. அதனால் யாருமே இது ஒன்றின் சாயில் இருந்தால் நீங்கள் ஒன்றை பார்த்து வரைகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓல்ட் மாஸ்டர் பெயிண்டிங்கை காப்பி பண்ணி ரொம்ப தத்ரூபமாக வரைகிறீங்கன்னா நீங்கள் அவரோட பிரதியை தான் வரைஞ்ச முடியும். ஒன்றை பார்த்து வரைகிறதுல வந்து தனித்துவமே கிடையாது. எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய ஸ்டைல் என்ன, அதே லேண்ட்ஸ்கேப்பை எனக்கு என்ன கிளர்ச்சி வந்தது. ஒரு சிலருக்கு அதில் விழுந்த ஒரு லைட்டோட ஃப்ளார் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, அதே க்ரீன் கேன்வாஸில் ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் ஃப்ளாரை அதுக்குள்ளே அவர் கிரியேட் பண்ணாருன்னா அது அவருக்கு கிடைச்ச ஒரு விஷுவல், அது அவருக்கு கிடைச்ச ஒரு தாட். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய தனித்துவம் தான் இங்கே இருக்கிறதுக்கான விஷயம். அப்படி தனித்துவமாக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை அப்படியே சொல்லுங்கள். உங்களுக்கு என்னவா நம்ம இவ்வளோ நாள் நம்ம அந்த தமிழில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு. எல்லாருமே நம்ம தப்பாக சொல்லிவிடுவோன்னு யோசிக்கிறோம், அதானே? ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசுகிற ஒன்றா இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சதை தான் ஒன்று கேட்குறாரு, ஆனால் நம்ம சொல்கிறப்போ அதை தப்பாக சொல்லிவிடுவோன்னு யோசிக்கிறீங்க, அதுதானே? சொல்லுங்கள், யாராவது இன்னொருத்தர் கூட சொல்லலாம். ஏன்னா இதிலிருந்து தான் நான் பேச போகிறதுக்கான ஏதோ எனக்கு ஒரு கீ பாயிண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த டாப்பிக்கே பேசாமல் இந்த தமிழோடய நின்றுடுவோம் நம்ம. அதனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் இது பண்ண முடியும். நீங்கள் தான் சொல்லுங்க ஐயா. தாய்மொழி, ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மதர் டேங். அது ஏன்னா நம்மளுடைய மதர் டேங் வந்து நம்முடைய தாய்மொழி வந்து தமிழ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கேட்குறது அந்த தமிழில் தான் டிஃபைன் பண்ண சொல்கிறேன். அந்த தமிழ் மொழியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, நான் அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எப்படியோ இப்போது நமக்கு அந்த தமிழ் மொழி வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒட்டிக்குது. நம்ம படித்தோம் படிக்கலைன்றது இருந்தாலே நம்ம வந்து நம்முடைய தாய்மொழின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நம்ம தாய் பேசுகிறதால நம்மளுடைய தாய்மொழி. ஆனால் அதை நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம அதெல்லாம் கடந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதில் நம்ம பேசுகிறோம், எழுதுகிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ல, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேட்குறேன். நான் சிறப்புகளை படிக்கிறேன். ஏன்னா தமிழ் தான் வந்து 2000 வருடம் பழமையானது. இல்லை அதுக்கு முன்னோடி. ஏன்னா இங்கே தான் வந்து திருக்குறள் இருக்குது, கல் தோன்றியா முன் தோன்றிய மூத்த குடி நம்மோட தான், சிலப்பதிகாரம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இருந்தாலும் நம்ம அதை எப்படி டிஃபைன் பண்ணி புரிஞ்சுக்குவோன்னு கேட்குறேன். இல்லை, உங்களுக்கு வந்து 2 மார்க் கேள்வி கேட்குறாங்க, தமிழ் மொழி விளக்குக. அதாவது 2 மார்க் தான் அதுக்கு கேள்வி. நீங்கள் ஒரு பக்கம் கூட சொல்ல தேவையில்ல. 2 மார்க்குக்கு எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோதான் சொல்லணும். அப்போ தான் 2 மார்க். இல்லை நீங்கள் ஒரு பேராக எழுதினாலையும் வாத்தியார் படிச்சுட்டு உங்களை புரிஞ்சுக்க வர தவிர, ஆனால் அவரால் 3 மார்க் கூட போட முடியாது, 2 மார்க் தான் போட முடியும். அதனால் 2 மார்க் எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். முக்கியமாக நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது. நான் தான் சாரையும் கேட்டேன், எவ்வளோ நேரம் பேச முடியும்னா அவர் கொடுத்தது ரொம்ப கம்மி. அறிமுகம் தான். யூஸ்வலாகவே நான் ஒவ்வொருத்தரையும் முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறதுல தான் நம்மளோட முக்கியமான ஒரு
அதுதான் ரொம்ப ஒரு இன்ட்ராக்ஷனுக்கான முதல் அடி. அதுவே நம்மகிட்ட இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன டைரெக்டாக நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இதுதான் நம்மளோட அறிமுகம். உங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். ட்ரூ. நமக்கு சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாத்துக்குள்ளுமே வந்து தமிழ் வந்து ஒரு மூத்த மொழியாக இருந்ததால் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிச்சதுலேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது மதுரை கீழடிக்கு அப்புறமா இன்னொரு அகழ்வாராய்ச்சி நிகழ்ந்த மொழிகள்லேருந்து பார்க்குறப்போ ரொம்ப பழமையான மொழி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் இப்போ இங்கே இந்த சைடில் இருக்கிற திராவிடியன் லாங்குவேஜ் எல்லாத்துக்குள்ளேயுமே இதோட சாயலும் இதோட ஒத்திசைவும் இருக்கும். சான்ஸ்கிரிட்டும் தமிழுமோட மிக்ஸ் தான் தெலுங்காக இருக்கும், மலையாளமாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற லாங்குவேஜ் அதே மாதிரி வேர்ல்டோட நிறைய இப்போ சோழர்கள் பயணித்த இடங்கள் எல்லாமே தமிழ் மொழியோட நிறைய ஆதாரங்கள் இருக்கும். அந்த மொழியோட சில கூறுகள் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் அதை பற்றியே கேட்கல. அதுக்கான பதிலா இன்னும் கொஞ்சம் நான் ஏன் இந்த ப்ராசஸ் விடுறேன்னா, அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு உங்களை அன்லேர்ன் பண்ண சொல்கிறேன். உங்களை அன்லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேஸ் அடைய முடியும். ஏன் சொல்லுங்க. அடையாளம். ஆமாம், மொழி நம்மளோட அடையாளம். நமக்கு மொழி தான் நம்மளோட அடையாளம். மொழிவாரி மாநிலமாக தான். ஒரு மொழி எங்கே முடியுதோ அங்கே தான் நம்முடைய எல்லை முடியுது. நம்முடைய அதிகாரம், ஆட்சி எல்லாமே முடிகிற நம்முடைய மொழி தான் நம்முடைய ஆட்சி, அதிகாரம், அடையாளம் எல்லாமே. இது அதோட சிறப்பியல்பு. யா அது அது மொழி. அது ஒரு இப்போ மொழின்றது என்னென்னா மீடியம் நமக்கு. இப்போ அப்படி நம்ம கருத்தை சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு மொழி நமக்கு முதன்மையாக இருக்குது. பேச்சு மொழி நமக்கு முதன்மையாக இருக்குது. அதை விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வரைஞ்சி சொல்லலாம், நடனமாடி சொல்லலாம், டான்ஸ் ஒரு ஃபார்ம், இசை வழியாக கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ என்னென்னா அது ஒரு மீடியம். நீங்கள் சொல்கிறதுன்றது மீடியம். ஆனால் அதில் அப்படி மீடியமாக இருக்கக்கூடிய தமிழை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். எமோஷ்னல். எமோஷன், உணர்வுகளை நம்ம அதன் வழியாக சொல்கிறோம். ட்ரூ ட்ரூ. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் என்னென்னா இது எல்லா மொழிக்கும் இருக்குது. மலையாளத்துக்கும் இருக்குது, மற்ற மொழிக்கும் இருக்குது, எல்லா மொழிக்கும் தானே இருக்குது. தமிழை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறேன். இது எல்லாத்துக்குமான இப்போ நம்ம ஒரு உணர்வை வெளிக்கொடுப்பதற்கு, நம்ம பேசுவதை நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மொழி ஊடகம்ன்றது, அதாவது ஒரு மீடியம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். அப்படி தான் நம்ம அந்த பேச்சு மொழியை தாண்டி தான் இன்றைக்கி நம்ம ஒரு மீடியமை கற்றுக்க வந்திருக்கோம். அதுதான் நமக்கு இன்றைக்கி ஓவியமோ இல்லை சினிமாவோ இல்லை விஷுவல் ஆர்ட்டோ அதுக்கு நம்ம கற்றுக்க வந்திருக்கோம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வெர்ஷனை கேட்குறேன். மொழி நான் வேறு லாங்குவேஜும் ஒரு மொழின்னு தான் சொல்லுவோம். நம்ம மலையாளம், தெலுங்கு இப்போ நமக்கு தெரிஞ்சு ஆனால் தமிழில் நான் டிஃபைன் பண்ண சொல்கிறேன். சரி, ஆரம்பிப்போம். நான் என்ன சொன்னேன், இதுக்கு நடுவில் நான் பேசுகிறப்போ ஒரு பேசிக் இவங்களை அன்லேர்ன் பண்ண சொன்னேன். இன்னொன்று இதோட பேசிக்கை போய் பிடிங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ மொழின்றது சத்தங்களால் உருவாக்கப்பட்டது. நம்ம என்னென்ன மாதிரியான சத்தங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதால் கட்டமைக்கப்பட்டது தான் மொழி. அப்படி இப்போது மலையாளம் என்ன மாதிரியான சத்தங்களை கட்டமைச்சிருக்கோ அதே மாதிரி தமிழில் நம்ம என்னென்ன சத்தங்களை நாம் கட்டமைச்சிருக்கோமோ அப்படி. இதே இன்னும் கொஞ்சம் அப்படி இன்னும் கூட அன்லேர்ன் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இப்போ நமக்கு உயிரெழுத்துக்கள்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. உயிரெழுத்துக்கள் எவ்வளோ? 12. மெய்யெழுத்துக்கள்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. 216 கரெக்டா? கன்ஃபார்ம் தானே? சரி. அப்போது உயிரெழுத்துக்களாக இருக்கக்கூடிய ஆன்ற சவுண்டும் மெய்யெழுத்துக்களாக இருக்கக்கூடிய சவுண்டும் அதன் இணைவில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களாக இருக்கக்கூடிய 216 தானே சார்? கன்ஃபார்மா? டக்குன்னு கேட்டதுனால உடனே குழம்பிட்டேன் நான். இப்போ இந்த 216 சத்தங்களின் கோர்வை தான் தமிழ் மொழி. அதானே? இதை மறுக்கிறீங்களா? இதுதானே மொழி. அப்போ ஒரு மொழி. அதே மாதிரி மலையாளத்துக்கு சில சவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த சவுண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் உயிர் எழுத்திருக்கும், மெய் எழுத்திருக்கும், அவங்களுக்கு அந்த இணைவு. நம்ம அவ்வளோ சத்தங்கள் தான் இருக்குது அதில். இந்த சத்தங்களுடைய கோத்து தான் நம்ம ஒரு வார்த்தை உருவாக்குறோம். அந்த வார்த்தைகளை கோத்து தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறோம். சில சென்டென்ஸ் உருவாகினது தான் ஒரு பேராகிராஃபாக மாறுது. சில பேராகிராஃப் உருவானது தான் கட்டுரையாக மாறுது, சிறுகதையாக மாறுது, நாவலாக மாறுது. இப்படி பெரும் விஷயமாக மாறுது. ஆனால் அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்தோம்னா எங்கே போய் நிற்குது? சவுண்ட்ஸ்.
என்ன சவுண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு இந்த 247 சவுண்டு தான், 216 சவுண்டு. எனக்கு எதுவும் இன்னும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. சரி, ஓகே. ஆயுத எழுத்து எல்லாமே சேர்த்தா ஓகே. இந்த சத்தங்களோட கோர்வை தான் 247 சத்தங்களோட கோர்வையை தான் நம்ம தமிழ் மொழியாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தும். இதுக்கு எதாவது மாற்று இருக்கா? இப்போ இதில் பெயிண்டிங் மட்டும் இருக்கீங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருப்பீங்க. இப்போ இதில் வீடியோகிராஃபி யாராக்காவது இருக்கா சார்? ஃபோட்டோகிராஃபி வரைக்கும் தான் இருக்கு. வீடியோவா ஒரு கான்செப்டே இல்லை நமக்கு. சரி, ஓகே. நம்ம வீடியோகிராஃபியும் ரொம்ப முக்கியமான ஒரு மீடியமாக இன்னைக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே அது சிலபஸ்க்குள்ளே கொண்டு வராமல் இருக்கலாம், ஆனால் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மீடியம் அது. ஆனால் இதோட அடுத்த லெவல். அப்போது ஓவியத்தோட அடிப்படைகள் எது அப்படிங்க? ஓவியம் இல்லை நமக்கு, நாம் இங்கே பயன்படுத்துகிற காட்சி ஊடகத்தின் அதாவது சொல்லப்படுற ஓவியத்தோட அடிப்படைகள் எதுன்னு சொல்லுங்க. அப்சர்வேஷன். நீங்கள் தேர்ட் இயரா? அதனால தான் நீங்கள் அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டார். நான் இன்னும் பேசிக்கில் இருக்கேன், ஃபஸ்ட் இயரில் இருக்கிற கொஸ்டின் தான். ஏன்னா ஏன் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரொம்ப 1வது 2வதுல படித்த ஆனால் அவனை கோத்து தான் நம்ம தமிழ் பேசிகிட்டு இருக்கிறோம். அதோட வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு நீங்கள் வீரியமான ஒரு கவிதையோ சிறுகதையோ எழுத முடியும். அதே மாதிரி உங்களுடைய அடிப்படைகளோட தன்மைகள், அடிப்படை அழகுகளோட வீரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை நீங்கள் என்னவா பயன்படுத்த போகிறீங்கன்ற இடம் வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால தான் உங்களை நான் ஓவியத்தோட அடிப்படை அழகுகள், இப்போ அவங்க சொல்கிற மாதிரி லைட்டு, கோடு, டெக்ஸ்சரு, அப்புறம் இது கலர், ஷேப்ஸ் இது இருக்குது. அப்போது இந்த மாதிரி சில விஷயம், இது எல்லாத்தையுமே நான் எதுக்காக தமிழ்னு ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் கேட்குறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு அப்படின்றதுக்காக தான். இதன் அடிப்படையில் தான் ஏன் ஒரு ஷேப்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு டெவலப் ஆன ஒரு இசம் தான் கியூபிசமாக இருக்கும். அப்போது ஷேப்ஸோட வீரியம் என்ன? ஷேப்ஸோட வீரியத்தோட இப்போ கலர் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அது ஒரு இசமாக மாறி இருக்கும். இப்போ லைட், ஒன்றினோட லைட், இப்போ நீங்கள் ஒரு ரெம்பராண்ட்டில் இருக்கிற லைட்டு தான் உங்களை பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போது ஒரு லைட்டை எங்கே எப்படி பயன்படுத்துவதுன்னு பேருன்றது தான் அந்த ஆர்ட் இன்னும் வீரியமாக மாறும். அப்போது இந்த அடிப்படை அழகுகளை எங்கே என்னவா பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்முடைய முக்கியமான ஒரு விஷயமா மாறும். இப்போது நமக்கு இப்போ எதெல்லாம் நமக்கு ஊடகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு பேச்சு மொழி எப்படி வரி வடிவங்களாக இருக்கோ அந்த மாதிரி நமக்கு காட்சி மொழி தான் நாம் இருந்துகிட்ருக்குறோம். காட்சி மொழியில் என்னவா இருக்குன்னா, ஓவியம் சினிமாவை எடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு நாடகம்லாம் நமக்கு ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸாக நமக்கு இது எல்லாமுமே இருந்துகிட்ருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ மியூசிக் இருக்குது, நமக்கு இசை என்னவா இருக்குது அப்படின்றதும், இசையுமே நமக்கு ஒரு மீடியமாக நம்ம ஒன்றை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டாலையும் காட்சி ஊடகம் ஓவியம்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யூஸ்வலாக என்னென்னா ஒரு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ், உங்கள் கொடுக்கப்படுற பேப்பரோ இல்லை கேன்வாஸோ இல்லை இதுலேருந்து நீங்கள் ஒரு 3 டைமென்ஷனல் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறீங்க. அது ஒரு இல்யூஷன். அப்போது ஒரு 2 பரிமாண பரப்பில் 3 பரிமாண தோற்ற மாயையை உருவாக்குறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய பெயிண்டிங்காக இருக்குது. அப்படி தானே பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் சில ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கலர் யூஸ் பண்ணுறீங்க, கோடோ வண்ணம் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன நிகழுது அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸ் 2 டைமென்ஷன். இந்த 2 டைமென்ஷனில் இப்படியே ஒரு கோடு போட்டனாவே அது 3 டைமென்ஷன்லாம் மாறிடும். ஏன்னா அந்த கோடுக்கு இன்னொரு பரிமாணம் இருக்கும், அதுக்கு ஒரு 3 பரிமாணம் வந்துடும். ஏதோ ஒரு பலகையோட ஏதோ ஒரு எட்ஜாக இருக்கலாம், அப்போ நம்ம அதை வரைஞ்சிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 2Dயில் வரையப்படுற ஒரு புள்ளியோ ஒரு கோடோ அது 3 டைமென்ஷனில் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த 3 டைமென்ஷனை கிரியேட் பண்ணுற இது எல்லாமே இல்யூஷன் தான். ஆனால் அது 3 டைமென்ஷனில் இருக்கா? இல்லை. ஓவியத்தை பொறுத்து சிற்பத்துக்கு 3 டைமென்ஷனில் இருக்குது. ஆனால் பெயிண்டிங்க்கு அப்படி இல்லை. பெயிண்டிங்கில் எல்லாமே 3 டைமென்ஷனான ஒரு இல்யூஷனை தான் கிரியேட் பண்ணுறோம். இதுதான் 3 டைமென்ஷனோட ஷேப்பாக இருக்குது. அப்போது ஓவியத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று உருவங்கள், 3rd இயர் வரைக்கும் இருக்கிற கொஸ்டின். அப்புறம் அருவங்கள்னு 2 சொல்கிறோம். நம்ம இப்போ நமக்கு எப்படி மியூசிக் ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா சவுண்ட் அண்ட் சைலண்ட்டுன்னு சொல்கிறோம்ல. இப்போ எங்கெங்கெல்லாம் இசையோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று சத்தமாக இருக்கும், சைலண்ட் இருக்குது. இது 2மான விஷயம். அந்த மாதிரி உருவங்கள் அருவங்கள்னு இருக்குது.
அப்போ வடிவங்களோட பேசிக் எலிமெண்ட்ஸ்னு எது இதெல்லாம் சொல்லுவீங்க? பேசிக்கான வடிவங்கள் எது எது? இப்போ சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. இப்போ எது இதெல்லாம் இல்லாமல் அதை நம்ம உருவாக்க முடியுதோ அது அதோட அடிப்படைகள். கரெக்டில்ல? அதுதான் பேஸ். இப்போ நமக்கு ஆனா எப்படி நமக்கு அந்த பேஸ்ல இருந்து தான் நம்ம அதோட கலவையை தான் நம்ம உருவாக்குறோம். அப்போ அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான வடிவங்கள் என்னவா இருக்குது அப்படின்றது தான் கேட்குறேன். இப்போ ஒரு வட்டம், சதுரம், முக்கோணம் 3 இருக்குது. இது 3 இருந்துச்சுன்னா நம்மளை 2 சதுரத்தை சேர்த்துனீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆகிடும். இது ரெக்டாங்கிள் ஆகிடும். கரெக்டாக? அப்போ ரெக்டாங்கிள்ன்றது வந்து பேசிக் வடிவம் கிடையாது. அப்போ மெயினாக இருக்கிறது ஒரு வட்டம், ஒரு சதுரம், முக்கோணம். இது 3 தான் பேசிக்கான வடிவம். அதே மாதிரி இப்போது எது இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எதை இதெல்லாம் வச்சு இந்த 3 டைமென்ஷன், இந்த 2Dயில் 3Dயை எப்படி வரைய முடியுன்றதுக்கு என்னென்ன டூலை யூஸ் பண்ணுவீங்க? அதாவது எந்தெந்த அலகுகளை யூஸ் பண்ணால் அது 3Dயாக மாற்ற முடியும்? அதுக்கு தான் நீங்கள் கோடு சொன்னீங்க, புள்ளி சொன்னீங்க, டோனல் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ டோனல் வேல்யூ பேஸ் பண்ணி உங்களால் ஒரு 3Dயை கிரியேட் பண்ண முடியும், ஒரு வால்யூமை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கலர்ஸில் இப்போ உங்களுக்கு பேசிக்கான கலர்ஸ் என்னென்னு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறது பிக்மெண்ட்ஸோட பேசிக் கலர்ஸ் இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் சார்? சொல்லுங்கள் சார். அதான் அது என்னன்னு கேட்குறேன். ஏன் அது பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க? அப்போது அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிற இன்னொரு மீடியம் என்னென்னா வீடியோ ஆர் ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்து லைட் தான் மேஜரான மெயினான இன்ட்ராக்ஷன். அப்போ லைட்டில் ஒரு பேசிக் கலர்ஸ் இருக்குது, ஆர்ஜிபி. அப்போது இப்போ இந்த ஆர்ஒய்பிக்கும் ஆர்ஜிபிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ட்ரூ. இப்போது இதுதான் அதோட அவங்க சொன்ன பொறுப்பு. இப்போ இது என்னென்னா பேசிக்காக நமக்கு ஒரு கலரை புரிஞ்சுக்கிறது, இதுவை புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி சினிமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான. ஏன்னா நான் தொடர்ந்து இதிலிருந்து நான் என்னுடைய ஃபைனல் இயர் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறது என்னவாக இருந்ததுன்னா, நான் அசைவுறு ஓவியங்கள்ன்ட்டு என்னோடய ஃபைனல் ப்ராஜெக்ட் அதோட பேர். எதற்காக அப்படின்னா அதர் வரைக்கும் நான் தொடர்ந்து ஒரு ஓவியம்ன்றது மட்டும்தான் நான் எனக்கு ரொம்ப பீக்காக நினச்சிட்டு இருந்தது. அதை நான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஓவியத்தை கடந்து ஓவியத்துக்குள்ளே ஒரு நேச்சுரலான ஒரு அசைவு இருக்கா அப்படின்னா நம்மளுடைய புரிதல் இருந்து தான் அது அசைவு இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு பாலை போட்டுட்டு நீங்கள் கீழே போடுற ஒரு கோட்டில் அதோட விசை தெரியும், இது இந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு தெரியும். ஒரு அம்புக்குறி போட்டிங்கன்னா அது இந்த பக்கத்தை குறிக்குதுன்னு சொல்லும். இப்போ இது நம்மளுடைய அனுபவத்தில் இருந்து மட்டும்தான் ஒரு ஓவியத்துக்குள்ளே இருக்கிற அசைவை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி தானே புரிஞ்சிக்க முடியும். நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு அனுபவத்தின் பேரில் ஒரு நாய் ஓடுது அப்படின்னா அதோட வேகத்தில் இருந்து தான் அந்த நாய் ஓடுனதை நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் நீங்கள் இதை புரிஞ்சிக்கவே முடியும். நாய் ஓடுறத அவன் லைஃப்பில் பார்க்கவே இல்லை, ஒன்றினோட இயக்கத்தை அவன் பார்க்கவே இல்லைன்னா அந்த இயக்கத்தை அவனால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது நம்மளுடைய ஹியூமன் அனுபவத்தில் இருந்து தான் நம்மளுடைய அசைவை ஓவியத்துக்குள்ளே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது குறைந்தபட்சம் ரியல் மோஷனை ஏதாவது ஒரு பெயிண்டிங்குள்ளே அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் தான் எனக்கு வந்து ஃபைனல் இயரில் தோணுன ஒரு கொஸ்டின். அப்போ தான் நான் வந்து அப்படி ஒரு மீடியம் ஆல்ரெடி நம்ம உபயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்குது, அதுதான் வீடியோகிராஃபி ஆர் சினிமா அப்படின்ற ஒரு மீடியம் இருந்தது. அப்போது ஒரு பெயிண்டிங்குள்ளே ஒரு ரியல் மோஷனை நம்ம எங்கன்னா ரியல் அசைவை நமக்குள்ளே நிகழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நான் சினிமான்ற ஒரு மீடியமை படிக்க போனேன். அதை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் போனேன். ஒரு வீடியோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுன்றது தான் என்னோட பெரிய லட்சியமாக இருந்தது. ஆனால் தொழில் முறையில் நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகிங்கனாலையும் ஆனால் வந்து ஒரு வீடியோ ஒரு அசைவுறக்கூடிய ஓவிய பிரதிகளை உருவாக்குறதுன்றது தான் என்னோட பெரிய காலாக இருந்தது. அப்போது சினிமான்ற ஒரு ஊடகத்தை நோக்கி நகர்னேன். அப்போ என்னென்னா சினிமான்றது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற பெயிண்டிங் ஆகட்டும், ஸ்கல்ப்சரு, நாடகம், இசை, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின்றது. இப்போ நமக்கு ஒரு மீடியம்ன்றது நம்ம ஒரு விஷயத்தை உணர்றதுன்றது நம்ம ஒரு ஐம்புலன்கள் வழியாக தான் நம்ம உணர்கிறோம். நமக்கு ஒரு பார்வை வழியாக, தொடுதல் வழியாக, கேட்டல் வழியாக, டேஸ்ட் பண்ணுறது வழியாக, நுகர்தல் வழியாக, இப்படி தான் நம்ம ஒரு ஐம்புலன்கள் வழியாக தான் இந்த உலகத்தை புற உலகத்தை நம்ம உணர்ந்துக்கிறோம். இப்போ இந்த ஐம்புலன்களையுமே குறைந்தபட்சம் எது வந்து உங்களை வந்து ஆட்கொண்டு ஒரு படைப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அதுதான் வீரியமான படைப்பார். அப்படி தானே இருக்கும். இப்போ ஒரு ஓவியத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, ஸ்கல்ப்சருக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்போது நமக்கு கரண்ட்டில் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஐம்புலன்களையும் நம்மளை வந்து ஆக்குபைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு படைப்பை உணர்த்த முடியும் அப்படின்னா சினிமா தான் இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கு சவுண்ட் இருக்குது, அசைவு இருக்குது. அதே மாதிரி ஏன்னா அதுக்கு நிறைய 60s 70s எல்லாம் வந்து ஸ்மெல்லாம் கூட வந்து தேட்டரில் வந்து இது போடுவாங்க.
அதே மாதிரி நீங்கள் இந்த பிளானட்டோரியம்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து தேட்டர் எப்படி அசையும் பார்த்துருக்கீங்களா? சில விஷயங்கள்லாம் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு உங்களை வந்து ஒரு நேச்சரில் நீங்கள் அனுபவக்கூடிய ஒரு அனுபவத்தை அப்படியே தரக்கூடிய ஒரு வடிவமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கிரியேட்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது செகண்டரி. இப்போ இந்த விஷயத்த எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. அதான் சினிமாவை நோக்கி நான் நகர்ந்தேன். ஒரு பெயிண்டிங்லேருந்து சினிமான்றது ஏன் நான் நகர்ந்தேன் அப்படின்னா, பெயிண்டிங்க்கு ஒரு எல்லை இருக்குது. பெயிண்டிங் நம்ம குறையே சொல்ல முடியாது. நமக்கு வந்து சரி எழுத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. ஏன்னா முதல் படம் போய் நான் பண்ணுறப்போ நம்ம ஒரு கேமராமேனாக இருக்கோம். அந்த டைரக்டர் வந்து ஒரு வரி எழுதியிருந்தார். ஒரு ஹீரோயினை பார்க்குறாரு. அவர் ஹீரோ பார்க்குறப்போ அவர் எழுதியிருந்த ஒரு வரி என்னென்னா, அவளை பார்த்தப்போ எங்கள் அம்மாவை விட அவள் அழகாக தெரிஞ்சா அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து விஷுவலாக பண்ண முடியும்? ஒரு சினிமாட்டோகிராஃபரோ ஒரு கேமராமேனுக்கு இது ஒரு சேலஞ்ச். இப்போ அம்மாவோட எப்படி நம்ம வந்து அழகாக காமிக்க முடியும்? இல்லை இதெல்லாம் எப்படி நம்ம ஜக்ஸ்டா போஸ்ட் பண்ண முடியும்? ஏன்னா இது ஒரு உணர்வு நிலை, அந்த ஹீரோ உணர்ந்துட்டான். ஆனால் அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா இது வந்து கொண்டு வரவே முடியாத ஏன்னா எழுத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும் நம்மளால். அந்த மாதிரி எழுத்துக்குன்னு ஒரு பவர், விஷுவலுக்குன்னு ஒரு பவர், அது மூவிங்காக அந்த அசைவுகளெல்லாம் உள்ளே வச்சிருக்கிற சினிமாவுக்குன்னு ஒரு பவர். அப்போ இன்னைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான காட்சி ஊடகம் எது அப்படின்னா சினிமாவாக தான் இருக்குது. சினிமா ரொம்ப பவர்ஃபுல்லாக. சினிமான்னு சொல்கிறது என்னென்னா ஒரு வீடியோகிராஃபியாக வீடியோவில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு காட்சி. அது என்னென்னா ஃபோட்டோகிராஃபியோட எக்ஸ்டென்ஷன்லேருந்து அது சில உங்களுக்கு யூஸ்வலாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 24 ஃப்ரேம்ஸில் வந்து ஒரே ஸ்டில் ஃப்ரேம் நீங்கள் வந்து அசைவு பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு அசைவரக்கூடிய ஒரு பிரதி கிடைக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அப்படி அசைவரக்கூடிய ஒரு ஓவிய பிரதியாக எனக்கு வந்து ஆட்கொண்டுன்றது வந்து சினிமாவாக இருந்தது. அதனால தான் நான் சினிமாவை கற்றுக்க ஏன் நம்ம வந்து ஒரு பெயிண்டிங்லேயே இருந்திருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு எப்படி முதல்ல இசைன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தெரிஞ்சது. ஏன்னா ஒரு கண்ணை மூடி நம்ம கேட்குறப்போ வந்து ஒரு பரவசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இசை எனக்கு இருந்தது. அப்புறம் எனக்கு காட்சி ஊடகம் எனக்கு வந்து பவர்ஃபுல்லாக தெரிஞ்சது. அப்புறம் நான் போய் நிறைய வீதி நாடகங்கள் இதெல்லாம் நிறைய நாடகங்கள் வந்து இப்போ உணர்வுபூர்வமாக பேசுறது, உணர்வுபூர்வமாக நடிப்பதில் வந்து நிறைய இது இருக்குன்னா நிறைய நான் சார்ந்த இயக்கம் சார்ந்த அவங்க நிறைய மூமெண்ட்டுக்குள்ளே தேடும். இப்படி என்னை தொடர்ந்து நான் வந்து பிரேக் பண்ணி தேடிட்டே இருந்தப்போ சினிமான்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இது எல்லா கலைகளையுமே உள்ளடக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கு. அப்படி ஒரு மீடியமாக இருக்குது, அப்படி ஒரு மொழியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்களை உள்ளடக்கக்கூடிய அதுக்கு இப்போ ஸ்க்ரீனே தேவையில்லை. ஒரு ஹாலோகிராம் ஸ்க்ரீனா இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு உருவங்களை உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு 7 டைமென்ஷனில் வந்து உங்களுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி ஒரு உருவத்தை நிகழ்த்த முடியும். ஒரு லைவ் அப்படியே ஒரு மாயை கிரியேட் பண்ண முடியும். மீடியமே இல்லாமல் வெறும் காற்றிலே வந்து உங்களால் உருவாக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு மீடியமாக இருக்குது. இந்த மாதிரி இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடிய ஒரு மீடியத்தை நோக்கி தான் நீங்கள் நகர்ந்துட்டே இருக்கீங்க. ஏன்னா ஓவியத்திலையுமே நீங்கள் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்றது இருந்தாலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல் மீடியமாக தோக்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டே இருப்பீங்க. இந்த கேள்விகள் தான் உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். எனக்கு அப்படி கேட்ட கேள்விகள் தான் என்னை வந்து சினிமாவை நோக்கி நகர்ந்து. சினிமான்றதை நான் வந்து எடுக்கக்கூடிய சினிமாவை சொல்கிறேன். நான் ரிலீஸ் ஆகிற படங்களை சினிமான்றது நான் ஒரு மீடியமாக சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ அப்படி ஒரு மீடியமாக வர்றப்போ தான் இப்போ நமக்கு திரும்பவும் அவங்க எங்கே போயிட்டாங்க, அவங்க விட்ட இடத்துல இருந்து நம்ம திரும்ப தொடங்குவோம். இப்போ நமக்கு ஒரு மீடியத்தோட அடிப்படைகள் எல்லாமே தெரிஞ்சிட்டோம். ஒரு ஓவியத்துக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கும், சினிமாவுக்குன்னு ஒரு அடிப்படை. இப்போ சினிமாவில் எக்ஸ்ட்ரா என்ன அடிப்படை இருக்குது அப்படின்னா அதில் சில மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் அதோட சவுண்டை வந்து அது ரிப்ளிகேட் பண்ண முடியும், சவுண்டை இது கொண்டு வர முடியும். அதே மாதிரி சிற்பத்தை உள்ளடக்கக்கூடிய நிறைய 3Dகளை அதுக்குள்ளே உருவாக்க முடியும். இந்த மாதிரி எல்லா கலைகளும் உள்ளே இருந்தாலையும் இது வரைக்கும் தான் நம்ம மீடியமை வந்து கற்றுக்கிட்ட ஒரு ஆட்களாக இருக்கு. இதுக்கப்புறம் தான் உங்களுடைய 3rd இயர் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம என்னவா பயன்படுத்த போகிறோம்? டாக்குமெண்டேஷனாக பண்ண போகிறோமா? டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கும், ஃபிக்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ டாக்குமெண்டேஷன்றது தான் இருப்பதாக அப்படியே வரைகிறதோ, இருப்பதாக பதிவு செய்கிறதோ மட்டும்தான் டாக்குமெண்டேஷனாக இருக்குது. அப்புறம் ஃபிக்ஷன் இருக்குது, டாக்கு ஃபிக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. இதே பெயிண்டிங் ஆகட்டும். இப்போ பெயிண்டிங்கை நீங்கள் உங்களுக்கு யாராவது ஒரு பெயிண்டர்கிட்ட உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்களா, நீங்கள் அதே மாதிரி வரைஞ்சி கொடுத்துட்டு போகிறது, அது வந்து அதை அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஒரு டாக்குமெண்டேஷனாக மாற்றுவோம். இன்னொன்று, இதுக்குள்ளே உங்களுடைய யோசனைகளை, நீங்கள் என்னென்னு நினச்சிங்க, அது என்னவா உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ற இடத்துல அதை ஃபிக்ஷனலைஸ் பண்ணுறது. அதாவது ஃபிக்ஷன்னா புனைதல்னு சொல்லுவாங்க. அதாவது அதை இன்னொன்றாக மாற்றுறது, அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறது.
இல்லை நான் இதுவாக தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், இதுவாக தான் நான் அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்ற இடத்துல அதை ஃபிக்ஷனலைஸ் பண்ணுற ஒரு கால் வரும். எல்லா மீடியத்துக்கும் இந்த கால் வரும். இதுதான் வந்து ஒரு பேசிக். நீங்கள் வந்து வெறும் ஒன்றை நேரடியான பதிவாக மட்டுமே வச்சுக்கிறீங்களா, இல்லை அதிலிருந்து நீங்கள் இன்னொரு கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக உங்களுக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் தேர்ட் இயர் கிட்ட நெருங்கின உடனே இந்த கேள்வியை தான் இன்ஸ்டியூட் உங்களுக்கு முன்னாடி உங்கள் மேலே திணிக்கும். இது வரைக்கும் பண்ண போர்ட்ரைட்டே இருக்காது. அதுக்கு வைக்கிற மாடலை நீங்கள் வேறு மாதிரி அப்சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வரைக்கும் உட்காந்த மாடலில் நீங்கள் வந்து பென்சிலில் வரைஞ்சிருப்பீங்க, அப்புறம் லைட் அண்ட் ஷேட், அப்புறம் லைன் ட்ராயிங்காக வரைஞ்சிருப்பீங்க, அப்புறம் லைட் அண்ட் ஷேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் வாட்டர் கலர் பண்ணியிருப்பீங்க, ஆயில் கலர் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாடலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு நகர்த்துவாங்க. இதுதான் ஒன்றை புனைதல்ன்ற இடத்துக்கு நகர்றோம் நம்ம. இந்த புனைதல்ன்றது தான் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. நீங்கள் என்னவா ஒன்றை பார்க்குறீங்க, நீங்கள் எதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் என்னவா இதை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இது இந்த ஊடகங்கள் எல்லாத்தின் வழியாகவும் நாம் உணர்ந்ததுன்றது ஒன்று. நமக்காக நம்ம சில பெயிண்டிங் பண்ணுவோம், நமக்காக சில விஷயங்களை பண்ணுவோம். இதை கடந்து செகண்ட் பர்சன், நமக்கு எதிரில் இருக்கிற நபரையோ, நமக்கு எதிரில் இருக்கிற சமூகத்தோடையோ இதோட நம்ம உறவு கொள்றதுக்காக இந்த மீடியமை பயன்படுத்த போகிறோம். அதை என்னவா பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு பெயிண்டிங்கும் உங்களை யாருமே வந்து பெயிண்டிங் பண்ணி எக்ஸிபிட் பண்ண சொன்னதே கிடையாது. எந்த பார்வையாளன் யாருமே எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வரைஞ்சி எனக்கு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணு, நான் அதை பார்க்கணுன்றதெல்லாம் எந்த காலமே கிடையாது. நாம தான் வரைகிறோம். நாம் வரைஞ்சி இன்னொன்று நான் உணர்ந்ததை இன்னொருத்தருக்கு உணர்த்த ட்ரை பண்ணுறேன். நான் உணர்ந்ததை நீயும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்கிறேன். இதை தானே செய்கிறோம் நாம். அப்போது ஒரு டிஸ்பிளேன்றது என்னென்னா செகண்ட் பர்சன், நம்மளை கடந்து இன்னொரு பர்சனோட புரிதலிருந்து நம்ம இயங்க வேண்டியிருக்கு. அப்போ எந்த அளவுக்கான புரிதலை நம்ம வளர்க்கணும், ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இப்போ சினிமாவாகட்டும், இது எல்லாத்துக்குள்ளேயுமே என்ன மாதிரியான புரிதலை நம்ம வளர்த்துக்கிட்டா தான். இப்போ நம்ம வரைகிற ஒரு படத்தை ஏன் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ பிக்காசோ புரியல, தேர்ட் இயர் படிக்கிறப்போ லைட்டாக புரிஞ்சுது, அப்புறம் நம்ம திரும்ப தொடர்ந்து அந்த மாதிரியான ஒன்றை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரிஞ்சிக்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்றப்போ நமக்கு ஏன் எங்கே வந்து அவர் நம்மளுக்கு வந்து ஒரு புரிஞ்சிக்கிற ஒரு நபரா நான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம எங்கே மீட் பண்ணுறோம், ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்டூடெண்ட்டாக நம்ம எப்போ மாறுறோம் அப்படின்னா அவரும் நாம இணையாக வர்ற ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும்தான் நம்ம அவரை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா அவருக்கு இருந்த கேள்விகளை நமக்கும் அந்த கேள்விகள் உருவாகி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஆர்டிஸ்டோட அப்போ தான் நம்ம அவருடைய ஸ்டூடெண்ட்டாகவே மாறுவோம். அது வரைக்கும் நம்ம அவருடைய ஸ்டூடெண்ட் இல்லை. நமக்குமே ஓல்டு மாஸ்டரோட புக்ஸ் இருக்கும், ஓல்டு மாஸ்டரை பார்த்துருப்போம், அவரை என்றைக்குமே நம்ம நெருங்கவே முடியாது. ஏன்னா அவர் கண்டடைந்தது ஒன்று, அவர் கண்டடைந்ததை நம்ம காப்பி பண்ணலாம். அவர் வரைஞ்ச போர்ட்ரைட் எதுக்காக வரைஞ்சாருன்றதை நம்ம காப்பி பண்ண முடியும். பட் அவர் ஏன் அந்த முகத்தை சிதைச்சு வரைஞ்சாருன்றது நீங்களும் அதை நோக்கி நகர்ந்தா மட்டும்தான். இல்லைன்னா அந்த சிதைச்சு வரைஞ்ச உருவத்தை அப்படியே காப்பி பண்ணுறதால அவர் உணர்ந்த ஒன்றை நம்மளால் உணரவே முடியாது. இப்போ நமக்கு இப்போ ஒளிப்பதிவில் எடுத்துட்டோம்னா நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு தமிழில் சொல்லணும்னா பிசி ஸ்ரீராம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒளிப்பதிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைப்ரரி, அவர் ஒரு முக்கியமான டீச்சர். இப்போ அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு பிசி சார் ஒர்க் பண்ண ஒரு ஒளிப்பதிவு மாதிரி நான் ஒர்க் பண்ணேன்னா அவர் மாதிரி என்னால் ரெப்ளிகேட் பண்ணிட முடியும். நாம் அவரோட ப்ராக்டிகல்ஸ்லாம் போய் ஒரு 4-5 அவர் பண்ணுற ஷூட்டிங்லாம் போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு லைட் போட்டிருக்கிறாரு, இப்படி ஒரு லைட் வச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு ஃபில்டர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பெயிண்டிங் வரையக்கூடிய ஒன்றை நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான டெக்ஸ்சரில் வரைஞ்சிருக்காரு, ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கல்ப்சர் இப்படி அவங்க தட்டியிருக்காங்க, அந்த உளியோட வேகத்தை பெரிய பெரிய உளியாக வரைஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா பெரிய ப்ரஷ் வச்சு வரைஞ்சிருப்பாங்க, சின்ன டீட்டெயிலுக்கு இருக்காது. அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து காப்பி படிச்சிட முடியும். ஆனால் அவர் என்ன செய்ய வந்தார்ன்றதை நம்மளால் என்றைக்குமே புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் அங்கே என்ன உணர்ந்தார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த உணர்தலை நோக்கி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேண்டியிருக்கு. இந்த ஃபிக்ஷனலைஸை நோக்கி தான் நாம் உறிஞ்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கேன்வாஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பேசிக்காக ஒரு ஸ்டடீஸை நீங்கள் படித்து வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கால் வரும். இதை நீங்கள் வந்து புனைதல்ன்ற ஒரு இடத்த வரும். இப்போ புனைதல்ன்றப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு கேன்வாஸ் தேவையாக இருக்கும். அப்போ ஒரு கேன்வாஸில் உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 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 உருவம், உருவமற்ற பகுதி, இல்லை ஒரு உருவம், அந்த உருவத்தோட பின்புலம் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை எப்படி நாம் வந்து கம்போஸ் பண்ணுறோம், காம்போசிஷன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் தேர்ட் இயரில் முதல் எக்ஸசைஸ் நமக்கு நிகழ்ந்தது. காம்போசிஷன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சிலபஸில். அங்கே தான் உங்களை முதல் தடவையாக இது வரைக்கும் படித்த
அடிப்படை அழகுகள் எல்லாத்தையும் காம்போசிஷனுக்குள்ளே கொண்டாட சொல்லுவாங்க. இப்போ காம்போசிஷன்னா என்ன? காம்போசிஷன்றதுல தான் இதை நீங்கள் ஒருங்கமைக்கக்கூடியது, ஒன்றினோட கலவை. இதை என்னவா நீங்கள் ஒருங்கமைக்கிறீங்க? ஒரு வடிவத்தை எப்படி ஒருங்கமைக்கிறீங்க? ஒரு 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 வடிவத்தை உங்களுக்கு ஒருங்கமைக்கப்பட்ட கொடுக்குற மீடியம் என்னவா இருக்கலாம்? பெயிண்டிங்காக இருந்தால் பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபியாக இருந்தால் ஃபோட்டோகிராஃபி, ஸ்கல்ப்சராக இருந்தால் ஸ்கல்ப்சர், வீடியோகிராஃபியாக இருந்தால் வீடியோகிராஃபி, இல்லை சினிமாவா, இது எதுவோ ஒன்று உங்ககிட்ட கொடுக்கப்படும். இது வரைக்கும் படித்த பேசிக் அழகுகளை என்னவா ஒருங்கமைக்கிறீங்க? இதனோட விகிதாச்சாரத்தை எப்படி நீங்கள் கையாளுறீங்க அப்படின்ற முதல் கேள்வி வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் இயரில் உருவாகும். அதுதான் காம்போசிஷன் இருக்கும். இப்போ காம்போசிஷன் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஸ்பேஸ்னால் என்ன, நெகட்டிவ் ஸ்பேஸ்னால் என்ன, ஒரு ஸ்பேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே எதை வைக்கிறது, ஒரு உருவத்தோட உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை நோக்கி நகரும். இதே தான் வந்து மியூசிக்கில் வந்து சவுண்ட் அண்ட் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சத்தத்தையும் ஒரு சைலன்ஸையும் எப்படி மிக்ஸ் பண்ணோம்னா அதோட காம்போசிஷன். அதனால தான் நீங்கள் மியூசிக்கும் காம்போசிஷன் சொல்லுவாங்க, பெயிண்டிங்கும் காம்போசிஷன் சொல்லுவாங்க. எது இதெல்லாம் ஒன்றினோட கலவையை, ஒன்றினோட ஒருங்கிணைவை உருவாக்குறோமோ அதெல்லாம் காம்போசிஷனாக மாற்றுவோம். இந்த காம்போசிஷனை நோக்கி தான் நம்ம தொடர்ந்து நகர்றோம். இதில் வந்து சினிமா ஒரு எக்ஸப்ஷனல் என்னென்னா, பெயிண்டிங்கை தாண்டி டைமிங்னு ஒன்று இருப்பாங்க. சினிமாவோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஓவிய பிரதியை, ஒரு காட்சியை உங்களோட எவ்வளோ நேரம் பார்வையாளனோட இன்ட்ராக்ட் பண்ண கொடுக்கறது. ஒரு பெயிண்டிங்க்கு அப்படி கிடையாது. பெயிண்டிங்கை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ உட்காந்து இன்றைக்கும் பார்க்கலாம், நாளைக்கு வந்தும் பார்க்கலாம், உட்காந்துட்டே இருக்கலாம், அரை மணி நேரம் பார்க்கலாம், ஒரு மணி நேரம் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வரை பார்க்கலாம். அதோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுற ஒரு டைம். ஆனால் சினிமா அப்படி இருக்காது. சினிமா உங்கள் கண்ணு முன்னாடி ஓடி ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் மாதிரி ஓடி முடிஞ்சிடாது. அதோட டைமிங்கில் தான் இயங்கும் சினிமான்றது. ஓவியம் மாதிரி கிடையாது. அப்போ சினிமாவுக்கு என்ன இருக்குன்னா, டைம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. டைமை பேஸ் பண்ண மீடியம், ஒரு விஷுவல் மீடியம் தான் வந்து சினிமா. அதுதான் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து, ஏன்னா இதுதான் நீங்கள் போய் தொடர்ந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு அனிமேஷனில் போய் ஒர்க் பண்ணாலுமே ஒரு காட்சியை எவ்வளோ நேரம் உறவாட ஒரு பார்வையாளனுக்கு கொடுக்கறது அப்படின்றதுலேருந்து தான் ஒரு உருவாகும். இப்போ அதிலிருந்து தான் நீங்கள் ஒரு உணர்வை கடத்தவே போகிறோம். ஒரு காட்சியை நீங்கள் யாராவது ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறவரை ஜஸ்ட்டு இப்படி ஒரு 2 செகண்ட் தான் நம்ம காமிச்சிட்டு அடுத்த ஃப்ரேமுக்கு போயிட்டோம்னா அந்த 2 செகண்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாருன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ அதே காட்சியை 2 செகண்டுக்கு மேலே இன்னும் ஒரு 2 செகண்ட் ஆட் பண்ணுறப்போ அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு, எங்கே உட்காந்துட்டு இருந்தாருன்றதை சேர்ந்து கவனிப்போம். இன்னும் கொஞ்சம் உட்காந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரா, யோசிச்சுட்டு இருக்கிறாரா, அவருக்கு என்ன உணர்வு இருக்குது அப்படின்ற இடத்த கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்போம். இப்போ அவர் உண்மையிலே எங்கேயோ ஒரு எமோஷனை நோக்கி யோசிச்சுட்டு இருக்கிறாரு, இல்லை அழுகுறாரு, சிரிக்கிறாரு அப்படின்ற இடத்த சின்னதாக ஒரு ட்ராக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம அவர் கிட்ட போய் காமிக்கிறப்போ ஒன்றை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறோம். அப்படிதான் நமக்கு சினிமா அப்படி தானே இருக்குது நமக்கு ஒரு சினிமா. அப்போது ஒரு காட்சியை எவ்வளோ தூரம் நமக்கு வந்து உருவாட கொடுக்குறோமோ அந்த உருவாக்கத்தில் இருந்து தான் உங்களோட காட்சியோட வீரியம் இருக்குது, உங்கள் காட்சியோட கம்யூனிகேஷன் நிகழ்வுன்னு சொல்கிறேன். அப்படி உங்களோட பெயிண்டிங் ஆகட்டும், சினிமாவாகட்டும், உங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளோ தூரம் இந்த காம்போசிஷனை கையாளுறீங்களோ அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண தொடங்குறீங்க, செகண்ட் பர்சனோட நீங்கள் உறவாட தொடங்குறீங்கன்னு வரைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெறும் காட்சி பிரதிகளை மட்டும்தான் உருவாக்குவீங்க. இந்த இடத்துல அந்த இன்ட்ராக்ஷனோ அந்த உறவாடக்கூடிய ஒரு விஷயமோ நிகழவே நிகழாது. அப்போ நீங்கள் உறவாடணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் என்னவாக உணர்ந்தீர்களோ அந்த உணர்வு நிலையை இன்னொருத்தரோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ ஒன்றை உணர்தல்ன்றதுன்னா அதோட காட்சி ஆகட்டும், ஒரு ஸ்கல்ப்சர் ஆகட்டும், ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப்போ, இல்லை ஒரு பர்சனோ, இல்லை ஒருத்தரை மீட் பண்ணிட்டு வந்த ஒரு நிகழ்வோ, இது எல்லாத்தையும் நீங்கள் வேறு ஒன்றாக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஒரு பெயிண்டர் பெயிண்டிங் பண்ணுவான், ஒரு ஸ்கல்ப்டராக ஸ்கல்ப்டிங்காக அதை மாற்றுவான், ஒரு சினிமாக்காரன் அதை சினிமாவாக எடுப்பான், ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுப்பான், ஆர்டிஸ்ட் இல்லாமலும் எடுக்கலாம். ஏன்னா இதே ஃபார்முலா தான், உருவங்கள் அருவங்கள் தான் இருக்கும். 2 விஷயம் தான். ஒன்று உருவமாக இருக்கலாம், இல்லை அருவங்களாக இருக்கலாம். இது 2 விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நான் காமனாக சொல்லி தான் முடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து கலர்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நோட் கொடுத்துருப்போம் பின்னாடி. இது சும்மா நம்ம நெட்டில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கலர்ஸை ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு கலரோட சைக்காலஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து கலர் சைக்காலஜி தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு ஒரு ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னா, குறைந்தபட்சம் நமக்கு வந்து இந்தியன் தியரி கலர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது, வெஸ்டர்ன் தியரின்னு ரொம்ப இருக்குது. நமக்கு என்னென்னா நம்ம எல்லாமே வெஸ்டர்ன் ப்ராக்டிஸில் இருந்து தான் தொடர்ந்து பண்ணுறோம். அதனால தான் நீங்கள் இதை கொஞ்சம் இந்த பேப்பரை சும்மா ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், எல்லாமே அவைலபிளாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான்.
ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் வந்து ராஜஸ்தானில் வந்து கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஏன் கேரளாவில் வந்து ஒயிட் ட்ரெஸ் அதிகமாக பண்ணுறாங்க? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இப்போ நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய இட அமைவை குறித்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு எது இதெல்லாம் விருப்பம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஏன் ராஜஸ்தானில் வந்து இப்போ ராஜஸ்தான் மாதிரி ஒரு வெப்பமண்டல இடத்துல ரொம்ப வார்ம் கலர், ரொம்ப சேச்சுரேட்டடான கலர்ஸ் இருக்கும் அவங்களோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாஸ்தியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? தமிழ் பேசுவீங்களா? ஏன் ஒயிட் அதிகமாக போடுறாங்க கேரளாவில்? இந்த கேள்விங்கள்லாம் நீங்கள் முன் வச்சிங்கன்னா தான் லைஃப்பை கூர்ந்து கவனிக்கிற ஆட்களாக மாறும். இப்போ எங்கே ஒன்றின் இருப்பு, மனித மனம் என்பது என்னென்னா, ஒன்றின் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு தொடர்ந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பார் சட்னியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா ஒரு காரக்குழம்பு மேலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு வீட்டில் காரக்குழம்பே செஞ்சுட்டு இருந்தானா, ஏன்பா எனக்கு பிளெயினாக ஒரு சாம்பார் மட்டும் இருந்தால் கூட போதும், அது எனக்கு ரொம்ப அவனுக்கு அப்போ ஒன்றின் மனித மனம் என்னன்றா ஒன்றின் இல்லாததை நோக்கி நகரும். ராஜஸ்தானில் வந்து க்ரீனரியோ கலர்ஸோ எங்கேயுமே இருக்காது. ரொம்ப 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 பிளைன் லேண்ட்ஸ்குள்ளே ப்ராக்டிஸ் ஆகக்கூடிய நபர்கள் அவர்களுடைய உடல் மேலே, அவங்களுடைய இது மேலே ரொம்ப கலர்ஃபுல்லான ஆடைகள். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒன்றையும் இன்னொன்றையும் ஒரு 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 இல்லாததையும் இருப்பதையும் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஆனால் கேரளாவுக்கு அப்படி இல்லை. கேரளா வந்து ரொம்ப இயற்கை சார்ந்து எல்லா கலர் வைப்ரண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிளெயினாக இருப்பாங்க. அது வந்து பேலன்சிங்காக மாறும். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து பேலன்ஸ் ஆகுது. அப்போது அந்த பேலன்சிங்கிறத தான் நான் காம்போசிஷன் சொல்கிறேன். இப்படி தான் நம்முடைய கல்ச்சர் இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்னென்னா ஒன்றினுடைய பேலன்சிங் பண்ணும். ஒன்று இல்லாததையும் இருப்பதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணும். அப்போ ஆக்டிவ் நெகட்டிவ் ஸ்பேஸ் ரெண்டையுமே நம்ம எப்படி பெயிண்டிங்கில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்முடைய லைஃபுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இந்தியன் சைக்காலஜி தியரி வேறு, வெஸ்டர்ன் சைக்காலஜி கலர் தியரின்றது வேறு. அதனால் இது ரெண்டையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நமக்கு கருப்புன்றது வேறையாக இருக்கும், அதே வெஸ்டர்னில் கருப்புன்றது வேறு. வெஸ்டர்னில் இருக்கிற ரெட்டோட புரிதல் வேறு, நம்முடைய ரெட்டு வேறு. இப்போ நமக்கு இருக்கிற க்ரீன் வேறு, இதே வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறவருக்கு க்ரீன் வேறையாக இருக்கும். இப்போ இது ஒவ்வொன்றும் நம்முடைய இந்தியன் சைக்காலஜின்றனா நம்முடைய கல்ச்சர், நம்முடைய மரபு, அதே மாதிரி நம்முடைய மதம், நம்முடைய ரிலீஜியஸ், இந்த பேஸில் நம்முடைய கலர் சைக்காலஜி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெட்டுன்றது ரொம்ப டிவைனாக பார்க்கப்படும். நம்ம பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் ஆகும், இல்லைன்னா வந்து பெரிய பெரிய பூஜை, இந்த விஷயங்கள் எல்லாம் ரெட் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ரெட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைக்காலஜியில் அது வந்து ஒரு அபாயத்தை குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும், ஒரு டேஞ்சராக இருக்கும். பிளாக் வேறையாக இருக்கும். அங்கே அதே ப்ளூ வந்து அங்கே வேறு மாதிரியான ஒரு மனோபாவத்தில் இருக்கும், அதே மாதிரி நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் சைக்காலஜியும் வேறு வேறையாக இருக்குது. நான் அதை தான் சும்மா ஒரு நோட்டாக இருக்கு. நான் எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசலாம். இது எல்லாமே நம்ம இன்னொரு சிட்டிங்கில் வந்து இன்னும் டீட்டெயிலாக இதோட உதாரணங்களோட பண்ணுவோம். அதனால தான் இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் சைக்காலஜின்றதை என்ன சொல்லுவாங்கன்னா மோர் எமோஷனல் அண்ட் பிராண்டிங்னு சொல்லுவாங்க. அவங்களோட கலர் சைக்காலஜி யூஸ்வலாக அவங்களோட எமோஷனை அப்படியே வெளிக்காட்டக்கூடிய ஒன்று. இப்போ நமக்கு ஒரு அப்போ பிளட்டுன்றது வந்து ரத்தத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு, ரத்த கலராக இருக்கிறதுனால அதை அபாயத்தோடு அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நமக்கு வந்து ரெட் அப்படி இருக்குல்ல, நம்முடைய டிவைனோட ஏதோ ஒரு உச்சத்தை நம்ம குறிப்பிடுறதுக்காக நம்ம ரெட்டை பயன்படுத்துவோம், பிளாக்கை பயன்படுத்துவோம். இப்போ ஆனால் பிராண்டிங் அப்படி இருக்கு. அந்த எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் பிராண்டிங்கே பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து இன்னைக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏன் வந்து மெக்டொனால்டோட லோகோ இப்படி இருக்குது, ஏன் ஆப்பிளோட லோகோ ஒயிட்டாக இருக்குது, ஏன் வந்து ட்விட்டரோடது வந்து ப்ளூவாக இருக்குது, இப்படி ஒவ்வொன்றுக்குமே கலர் சைக்காலஜிலிருந்து தான் அதை உருவாக்குறாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்கள் இந்த கலர் சைக்காலஜி தான். ஏன்னா ஒன்றை குறியீடாக மாற்றுறப்போ ஒன்றினுடைய எக்ஸ்ட்ராக்டை, ஒன்றினுடைய உணர்வை அப்படியே நேரடி வடிவங்களாக மாற்றிருப்பாங்க. அப்படி தான் வந்து நம்முடைய பிராண்டிங்குமே இருக்கும், நம்முடைய கலர் சைக்காலஜி. ஆனால் இந்தியன் சைக்காலஜி கம்ப்ளீட்டாக நம்முடைய ட்ரெடிஷ்னல்லேருந்து, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து, நம்ம புரிஞ்சுக்கிட்ட தத்துவங்கள்லேருந்து, நம்ம பின்பற்ற மதங்கள்லேருந்து இது எல்லாத்தையும் இணைஞ்ச ஒன்றாக இருக்கும். அது வெறும் எமோஷ்னலாக தான் இருக்கும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய கலர்ஸ்ன்றது நம்முடைய வாழ்வியலோடு இணைஞ்ச ஒன்றாக இருக்கும். அப்படி கலர்ஸ் டிஃபைன் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான புரிதலை நமக்கு வந்து உருவாக்கிட்டே இருக்கு. இதோட அதாவது நம்ம சொன்ன பேசிக் எலிமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஷேப்ஸ் ஆகட்டும், கலர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம அதனோட வீரியத்திலிருந்து கையாளுறப்போ இதை இன்னும் மேலும் பவர்ஃபுல்லாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், உங்களை வெளிக்கொண்டு முடியும். அப்படி தான் நானும் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் முயற்சி பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.
திரும்ப அதே கேள்விக்கு வந்துட்டாங்க. போர்ட்ரேட் ஏன் பண்ணுறோம்? நீங்கள் தீப்பெட்டியும் வரையலாம், போர்ட்ரேட்டும் வரையலாம், ரெண்டுமே வரையலாம். பேசிக் ஸ்டடீஸோட முக்கியமான விஷயமே உங்களுக்கு வந்து ஒரு வடிவத்தை அதன் அளவில் புரிஞ்சுக்கிற முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ். இப்போ நமக்கு ஹியூமன் எலிமெண்ட்டை முன்னாடி வைக்கிறப்போ ஹியூமன் எலிமெண்ட்டுக்கு வந்து நிறைய டைமென்ஷனில் இருக்குது. ஒரு ஹியூமன் ஃபேஸ், ஒரு போர்ட்ரேட்டுக்கு வந்து நிறைய டைமென்ஷன். இப்போ நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் பிரிட்ஜ்மெண்ட்டை நீங்கள் புக்கு ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் புரட்டினீங்கன்னா அவரோட ட்ராவல் என்னான்னு உங்களுக்கு தெரியும். பிரிட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுவார், ஒன்று அப்படியே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுக்குவார். முதல்ல வந்து அப்படியே ஒரு சதுரமாக ஒரு கியூபிக்கல் ஷேப்பாக அந்த தலையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவார். அப்புறம் அந்த கியூபிக்கலில் ஒரு மூக்கை வரைஞ்சி பார்ப்பார். அப்புறம் இந்த இப்படி அதோட ஷேப்பை இதை இன்னும் கொஞ்சம் டைமென்ஷனாக இதுக்குள்ளே ஒரு முக்கோணத்தை இந்த இடத்துல போட்டு வரைஞ்சிருப்பார். இப்படி ஒன்றினுடைய வடிவத்தை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம போர்ட்ரேட்ன்றது. நமக்கு பேசிக்காக நமக்கு இருக்கிற ஒரு எலிமெண்ட், நம்ம பார்த்த எலிமெண்ட் நாமளாகவும் அது இருந்துட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து ஒரே தீப்பெட்டியை வரைய ஆரம்பிச்சிங்கனாலையும் ஒரு போர்ட்ரேட் உங்களால் ஈஸியாக வரைஞ்சிட முடியும். ஏன்னா ஒரு தீப்பெட்டியோட டைமென்ஷனை நீங்கள் உங்களால் ஒரு பர்ஸ்பெக்டிவில் வரைஞ்சிட்டிங்கன்னா யூ கேன் கிரியேட், உங்களால் ஒரு போர்ட்ரேட்டை சாதாரணமாக வரைஞ்சிட முடியும். ஒரு உருவத்தை, ஒரு வடிவத்தை உங்களால் உருவாக்க முடியும். அப்போது இருக்கிறதுலே கொஞ்சம் எலிகண்ட்டான, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு வடிவம்னா நம்முடைய முகம் தான். ஏன்னா நம்ம முகத்துக்கு வெறும் சிலிண்ட்ரிக்கலான ஒரு இது மட்டுமே கிடையாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டெப்த் இருக்குது, அதோட நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அது பர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் இப்போ நான் என்னுடைய முகத்தையே நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும், 1/3 பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும், ப்ரொஃபைலாக பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். இப்போ இது ஒன்றொன்றும் ஒரு வடிவத்தை புரிஞ்சுக்கிறது, ஒரு வடிவத்தை அதன் அளவில் ஒரு அதுதான் நம்ம அந்த 2 பரிமாண படத்தில் 3 பரிமாணமாக நம்ம கிரியேட் பண்ணுறத நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு வெறும் ஷேப்ஸாக புரிஞ்சிருக்கும். இதே பிரிட்ஜ்மெண்ட்டை கடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா பேஜை புரட்டிட்டே, பிரிட்ஜ்மெண்ட் இருக்கா புக்கு இல்லையா? இருக்கா? யூஸ்வலாக அந்த லைப்ரரியில் பிரிட்ஜ்மெண்ட் புக்கை திருடுறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது திரும்பி வாங்கிட்டு போயிட்டு திரும்பி வரவே வராது. நான்லாம் ஃபஸ்ட் இயரில் உள்ள நுழைஞ்சு தேட ஆரம்பித்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்னால் அந்த புக்கை ரீச்சே பண்ண முடியல. யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, யாரோ ஒரு சீனியர் எடுத்துகிட்டு போயிட்டார், அது வரவே இல்லை. அப்போல்லாம் இந்த ஜெராக்ஸ் போடுறது, இந்த காப்பி, இந்த பிடிஎஃப்லாம் அவைலபிளாக இல்லை. நிறைய அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைப்ரரியை எவ்வளோ தூரம் அக்சஸ் பண்ணுறீங்களோ, ஏன்னா லைப்ரரி தான் நம்முடைய, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார்ன்றது வெறும் அவர் ஒரு நபர் தான். அவருக்கு இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா அவருடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் அவருக்குடைய வேலை. ஆனால் லைப்ரரி அப்படி இல்லை. உலகம் மொத்தமும், உலகத்தில் இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸோட ஒர்க்குமே அங்கே குவிஞ்சு கிடக்கும். உங்கள் லெவல் ஆஃப் தாட், உங்கள் ஃபஸ்ட் இயரில் எது உங்களுடைய கொஸ்டின் உங்களுக்கு முன்மொழிதோ அந்த கொஸ்டினுக்கான புக்கு அங்கே இருக்கும். அதை எடுத்து ஒழுங்காக புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி பிரிட்ஜ்மெண்ட்டோட கடைசி பேஜ் பார்த்தீங்கன்னா 2 பேர்டு பறஞ்ச ரித்தம்னு போட்டு ஒரு 2 பறவை பறஞ்ச மாதிரி போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கடைசி பேஜ் வரைக்கும் யார் போனது? பிரிட்ஜ்மெண்டே பார்க்கலையா நீங்கள்? சார் பிரிட்ஜ்மெண்டே கொடுங்க சார். பிரிட்ஜ்மெண்டை கொடுத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு எனக்கு என்ன, ஏன் பிரிட்ஜ்மெண்ட் எனக்கு தேவையாக இருந்தார் அப்படின்னா, நமக்கு ஒரு போர்ட்ரேட்டை வச்சுட்டாங்க, வரைய சொல்கிறாங்க. இந்த போர்ட்ரேட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எனக்கு தெரியல. நமக்கு ஆரம்பத்தில் இந்த கொஸ்டின், அதனால தான் ஏன் இதை வரையணும், எதுக்காக அதை வரைய சொல்கிறீங்க அப்படின்ற கொஸ்டினை நான் எனக்கு வந்ததுக்கு காரணம், எதுக்கு இந்த மூஞ்சை நான் வரையணும் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது இந்த முகமே இல்லை, எனக்கு அங்கே உட்கார மாடல் கூட எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் இதை ஏன் வரையணும் நான்? அப்போது இதை வந்து குறைந்தபட்சம் அதோட வடிவங்கள்ல இருந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணது தான் பிரிட்ஜ்மெண்ட் எனக்கு நிறைய திறவுகோலை வருது. அவர் வெறுமனே இந்த உடலை ஒரு சிலிண்ட்ரிக்கலாக புரிஞ்சுக்குவார், ஒரு காலை ஒரு சிலிண்ட்ரிக்கலாக புரிஞ்சுக்குவார். அந்த சிலிண்ட்ரிக்கலில் இருக்கிற ஷேப்பை இன்னொரு ஜாமெட்ரிக்கல் ஃபார்மாக உங்களை வந்து கிரியேட் பண்ணுவார். அங்கே தான் இந்த அடிப்படை அழகுகளை நீங்கள் திரும்ப உங்களை அங்கே தான் கொண்டாந்து விட்டுருவாங்க. ஒன்றினோட எக்ஸ்ட்ராக்ட் எங்கன்னா இந்த அடிப்படைகளில் தான் வந்து நிற்கும். எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் என்ன கலரில் வந்து நிற்குமோ, எல்லா வடிவங்களையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எந்த வடிவத்துக்குள்ளே வந்து நிற்குமோ, இதுதான் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு வரும். அப்போது ஒன்றின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம போர்ட்ரேட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது ஒரு கலரை கலர் இல்லாத ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ வடிவங்கள் பேசிக்காக நமக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம், வடிவத்தோட நேரடியாக நம்மளால் தொடர்பு பண்ணிக்க முடியும். ஆனால் அங்கே எமோஷனில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் தேவையாக இருக்கார். அவங்க நாகேஷ்னு குறிப்பிட்றதுனால அந்த ஆக்டரோட உணர்வுகள் தான் நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ நமக்கு எங்கே கலரை வைப் பண்ணுறோம்? இப்போ நம்ம கலர்ஸோட நிறைய, இப்போ நீங்கள் கலர்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஹியூ, சேச்சுரேஷன், அப்புறம் இன்னொன்று ஏதாவது வேல்யூன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஹியூனா என்ன, சேச்சுரேஷன்னா என்ன, வேல்யூன்னா என்ன? வேல்யூ எதை நோக்கி நகர்த்துது, ஹியூ எதை நோக்கி நகர்த்துது, ஹியூவில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது. இப்போ இந்த ஹியூவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஒரு சேச்சுரேஷன் லெவல் எவ்வளோ சேச்சுரேட்டடாக நம்ம இருக்கிறோம், எவ்வளோ சேச்சுரேஷன் இல்லாமல் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அப்போது ஒரு கலரை நீங்கள் எங்கே வைப் அவுட் பண்ண வேண்டியிருக்கு? நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். கபாலி படம் பார்த்துருப்பீங்கள, பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா?
பார்க்காத ஆட்களும் இருப்பீங்க, ஏன்னா ரொம்ப அது பழைய படம். இப்போ நீங்கள் கபாலியில் வந்து ரஜினி வந்து ஒரு டயலாக் பேசுவார். என்ன டயலாக்? இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி போன கபாலி அப்படியே திரும்பி ஏதோ ஒரு டயலாக் இருக்குல்ல. இப்போது அங்கே என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னா, அவரை ஏன்னா ரஜினியை நம்ம காமிக்கிறதுக்கு நமக்கு நிறைய 1000 ஆங்கிள் இருக்குது, 1000 லைட் போட்டிருக்கலாம், நிறைய கலர்ஸை நம்ம வந்து நமக்கு என்ன நம்ம நிறைய ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கலாம். ஃபோர்க்ரவுண்டில் ஒரு கலர், பேக்ரவுண்டில் ஒரு கலர்லாம் வச்சுக்கலாம், டெப்த்தை க்ரியேட் பண்ணலாம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி அவரை வேறையாக காமிக்கலாம். லைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பின்னாடி அப்படியே தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூரிய ஒளி இருக்கும், அப்படி ஒதுக்குன்னா அப்படி பின்னாடி ஃப்ளார் ஆகலாம், இப்படிலாம் காமிக்கலாம். ஆனால் எனக்கு இருந்த கால் அப்படி கிடையாது. அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் காமிக்கணும், வேறு எதுவுமே அங்கே வந்து எந்த காலுமே கிடையாது. இது எதை நான் வச்சுருந்தாலுமே ரஜினி பேசுகிற டைலாக் மட்டும்தான் அங்கே வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் நம்மளோட. அதுதான் நம்மளோட உணர்வோட கலக்கமே தவிர நான் போட்ட லைட்டோ எதுவுமே இதுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எது அந்த இடத்துக்கு தேவையோ அதை மட்டும்தான் ஹைலைட் பண்ண முடியும். அப்போது ஒரு காட்சியை நம்ம லைட்டிங் வழியாக தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த லைட்டை நான் வந்து ஒரு ட்ராமா டூலாக யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு அந்த காலத்தில் நீங்கள் அக்னி நட்சத்திரம் மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து மேஜராக ட்ராமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைட் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அதே பிசி ஸ்ரீராம் இப்போ பண்ணுற படங்களில் உங்களுக்கு லைட் இன்ட்ராக்ட்ஸ் பண்ணாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா அவர் கையாளக்கூடிய கதை வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு கதையாக இருக்கும், ரொம்ப எங்கேயோ ஒரு கிராமம் சார்ந்து இருக்கும், இல்லை நேச்சுரலான உணர்வுகளை ட்ராமாவாக அதிகமாக அதை புஷ் பண்ணாது. அப்போது எந்த டூலை நீங்கள் பேஸ் பண்ணி உங்கள் ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறீங்க? இதே தான் பெயிண்டிங்லேயும் நிகழும், ஸ்கல்ப்சர்லேயும் நிகழும். இப்போ இங்கே இருக்கிற ஸ்கல்ப்சரில் எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலில் இருக்காது, சிலதெல்லாம் அப்ஸ்ட்ராக்டார். ஏன் அது அப்ஸ்ட்ராக்டார்? அது ஏன் அந்த வடிவத்தை அவர் சிதைக்கிறார்? அந்த வடிவத்திலிருந்து உள்ளே இருக்கிற ஒரு இன்னொன்றை நோக்கி அவர் நகர்றாருல, ஏன் நகர்றார்? இப்போ அவருக்கு எந்த டூல் தேவையார் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. இப்போ இதுதான் இந்த காம்போசிஷனாக வர்றப்போ உங்களுக்கு விகிதாச்சாரமாக சொல்லப்பட்ட இந்த பேசிக் எலிமெண்ட்ஸை என்னவா பயன்படுத்துறீங்கன்றது தான். குறைந்தபட்சம் இந்த பேசிக் எலிமெண்ட் தான் உங்களை தொடர்ந்து நகர்த்திட்டே இருக்கும். இதை நீங்கள் இந்த அடிப்படையை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு எதையாவது நீங்கள் மிஸ் பண்ணி புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதை உங்களால் சரியாக கையாள முடியாது பின்னாடி. குறைந்தபட்சம் அதனால் இந்த அடிப்படை அழகுகளோட வீரியத்தை கற்றுக்குங்க. ஒரு டோனல் வேல்யூ பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஒர்க்கை உங்களால் கிரியேட் பண்ணும்? ஏன் டோனல் வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்க? ஏன் எடுத்த உடனே வரி வடிவங்களை வரைகிறோம் நாம? ஏன் லைன் ட்ராயிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, லைனுக்கு என்ன இருக்குது? ஒரு லைன் என்ன பண்ணுதுன்னா ஒரு உருவத்தோட எட்ஜை மார்க் பண்ணுது. அதான மார்க் பண்ணுது, உருவத்தோட உள்பகுதியை மார்க் பண்ணல. அது இப்போ நான் இப்படி ஒரு கால் வரைஞ்சேன்னா அந்த காலோட வெளி பக்கத்தை தான் வரைகிறேன் நான். ஒன்றினோட எட்ஜை மார்க் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு லைன் இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு வடிவத்தை ஈஸியாக அடைவதற்காக உங்களுக்கு லைன் ட்ராயிங் ஃபஸ்ட் கொடுப்பாங்க, கெஸ்டர் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு டோனல் வேல்யூ கொடுத்துருக்கவே மாட்டாங்க. டோனல் வேல்யூ வந்து செகண்டரி. அதே டோனல் வேல்யூலையுமே நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஒரு 2Dயாக ஒரு காலை வரைஞ்சிருக்க முடியும், ஒரு தலையை வரைக்க முடியும், ஒரு உருவத்தை வர முடியும். ஆனால் உங்களுக்கு லைன் கொடுக்குறாங்க. ஏன் லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லைன் தான் ஒரு உருவத்தோட வெளி வடிவத்தை வரையக்கூடிய, வெளி வடிவத்தை ஈஸியாக அடையக்கூடிய ஒன்றார். உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்துடும், அதில் வால்யூமே இருக்காது அதிகமாக. நிறைய லைனில் வால்யூம் கிரியேட் பண்ண முடியும், ஆனால் அது என்னன்னா செகண்டரியான ஸ்டெப்பாக இருக்கும். ஒரே லைன் ட்ராயிங்கில் ஒரு வால்யூமை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அந்த லைன் ட்ராயிங்கோட வால்யூமை கிரியேட் பண்ணுறது எங்கன்னா அது அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் பிகினிங் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் வெளி வடிவத்தை வரைஞ்சிட்டோம்னாலே அந்த ஷேப் உங்களால் அடைஞ்சிட முடியும். அதனால உங்களுக்கு லைன் ஃபஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து பின்னாடி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரைஞ்சிருப்போம், அதே இன்னும் கொஞ்சம் நகர்த்தப்போ அதோட கலரை உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கலரை எடுத்தால் எதை கவனிக்கப்படும், ஒரு கலர் கொடுத்தா என்னவா மாறும்? இப்போது ஆக்சுவலாக இருக்கிற கலரை தாண்டி இப்போ ஒரு க்ரீன் கலரில் மரம் இல்லாத ஒரு ஃப்ளோரசன்ட் கலரில் நான் ஒரு பிங்க் கலரில் ஒரு மரம் வரைகிறேன்னா அது எங்கே எனக்கு பிங்காக தெரிஞ்சுன்றதில் நோக்கி நகரும் நம்ம. அப்போ ஒரு கலரை நம்ம என்னவா பயன்படுத்துகிறோன்றது இதே தான் சினிமாவிலேயும் நகரும், எல்லாத்துக்குள்ளேயும் காட்சி வழி ஊடகத்தில் எல்லா சினிமாவில் ஒன்று அதோட அசைவிக்கூடிய ஒரு காட்சி பிரதியாக இருக்கும். அதே மாதிரி அதோட டைமிங்கை வச்சுருக்கும், எடிட்டுன்ற ஒரு ஃபார்மை வச்சுருக்கும். இது ரெண்டு மட்டும்தான் சினிமாவுக்கு இருக்குது. மற்றது எல்லாமே ஒரு பெயிண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஸ்கல்ப்சருக்கு, ஒரு விஷுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே விஷயங்கள் எல்லாம் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால் அதுவாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் பேசின விஷயங்களில் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு இடத்துல இன்ட்ராக்ஷனையோ ஒரு கேள்வியோ உங்களுக்கு உருவாக்கியிருந்தா அதுதான் நான் இதோடது. அது இல்லாமல் இதை நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் திருப்பி ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கேன்வாஸை எடுத்து நீங்கள் எதையாவது வரைய முயற்சி பண்ணுறப்போ இதில் ஏதோ ஒரு டூலை தான் நீங்கள் கையாண்டுட்டே இருப்பீங்க.
இதில் ஏதாவது ஒன்லி ஃபார்மை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க, இல்லை கலர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போ கலரோட வீரியத்தை தெரியும், கலரோட சைக்காலஜி தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணலாம். அப்போ ஃபார்மோட இப்போ ஒன்றை கருத்து இப்போ நீங்கள் தெரிஞ்ச ஒரு சந்திர சார் வரைகிற ஒரு ஓவியத்தில் இருக்கிற அவர் வெறும் லைன் ட்ராயிங் தான் வரைவார். பட் ஆனால் அதில் வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். ஒரு ஸ்கல்ப்சரோட வால்யூமை கிரியேட் பண்ணுவார். அவருடைய லைட் அண்ட் ஷேடு அந்த லைன் ட்ராயிங்லேயே புரிஞ்சிக்க முடியும். ஒரே ஒரு லைன் ட்ராயிங் எந்த பக்கம் போடுற ஒரு கோட்டில் இருந்து அது எங்கிருந்து லைட் விழுதுன்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு மூக்கு கீழே போடுற ஒரு டெப்த்தாக போடுற ஒரே ஒரு லைன் ட்ராயிங்கில் ஒரு லைட் எங்கே விழுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதை பேஸ் பண்ணி அப்போது ஒன்றிலே இன்னொன்றை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒன்றிலே நீங்கள் பாண்டித்யம்ன்றது அதோட என்ன சொல்கிறது ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஆளாக மாறுறப்ப நீங்கள் அதுலேயே நீங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும். அப்போது டூல்ஸை, அதாவது பேசிக் எலிமெண்ட்ஸை அதோட எக்ஸ்ட்ரீமான கொஞ்சம் ஸ்டடி பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களை பின்னாடி வந்து உங்களை ஒரு பெரிய படைப்பாளியாக மாற்றும். 3 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று ஸ்டோரி, இன்னொன்று ஸ்க்ரீன் பிளே, அதை ஃப்ரேமிங்காக என்ன பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு அவர். அப்போ ஸ்டோரின்றது ஒரு கதை அப்படின்னா இப்போ இதில் யாரோ ஒருத்தவங்க பேர் என்ன சார்? தினேஷ் வந்து காலையில் வந்து பேகை மாட்டிக்கிட்டு ரொம்ப வேகமாக கிளாஸ் ஆரம்பிச்சிட்டுருச்சுன்னுன்ற ஒரு எந்த பிரயாசையும் இல்லாத ரொம்ப எந்த வேகமற்ற நிதானமாக இந்த முதல் அரசு கவின் கல்லூரியுடைய முதல் கட்டடத்தை கடந்து போனார். இதுதான் ஸ்டோரி. இது ஸ்க்ரீன் பிளேன்றதுன்றது என்னவார்? இதை நீங்கள் காட்சியாக பிரிக்க வேண்டியிருக்கு. இப்போ இது வெறும் எழுத்தாக இருக்கிறப்போ தினேஷ் எப்படிப்பட்டவர், தினேஷ் எப்படி இருப்பார், அவர் என்ன சட்டை போட்டு வந்தார், பேகை மாட்டியிருந்தாரா, பேகை கையில் பிடிச்சிருந்தாரா, அவருக்கு பின்னாடி ஏதாவது வண்டிங்க போயிட்டே இருந்ததா, இது உள்ளே நுழையிறப்போ வந்து டிராஃபிக்காக இருந்துச்சா, இது எதுவுமே கிடையாது. அப்போது இதை காட்சியாக ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றுறப்போ இந்த கேள்விகள் எல்லாமே வரும். அப்போ தினேஷ் அன்னைக்கு பச்சை கலர் சட்டை போட்டிருந்தார் அப்படின்றத நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது அதை வெறும் காட்சியாக மட்டும், வெறும் அவருடைய உணர்வே இல்லாமல் அவர் தினேஷ் ஜஸ்ட் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சு உள்ளே வந்தார்னா ஜஸ்ட் ஒரு வைட் போட்டோம்னா தினேஷ் மாதிரி ஒருத்தர் வந்து அப்படி கிராஸ் பண்ணி வெளில வர்றப்போ தினேஷ் உள்ளே வந்துட்டார்னு முடிஞ்சிடும். அப்போ அப்புறம் தினேஷ் வந்து அன்னைக்கு நடந்த மிஸ் பண்ண பஸ்ஸையோ, இல்லை அன்னைக்கு நடந்த வீட்டில் நடந்த சண்டையோ, இல்லை டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரலன்ற வருத்தத்தையோ, இல்லை அவர் யாரோ இப்போ நமக்கு கிளாஸ் ஒர்க் கொடுக்கலன்ற ஏதோ ஒரு வருத்தத்தையோ அவர் வந்து சுமந்து வந்தார்னா அப்போ என்ன பண்ணுவோம், அதே நடந்து வந்த நபர் அவருடைய உணர்வை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கு. அவரே நடந்து வந்தார், அப்போ அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ளோஸ்அப் கட் பண்ண வேண்டியிருக்கும். அவர் உணர்வை நீங்கள் பதிவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போது ஷார்ட்ஸாக பிரியும், அது ஒன்றை நோக்கி நகரும். இதே தான் நமக்கு வந்து நிறைய வந்து ஒரு காம்போசிஷனில் இப்போ நீங்கள் ஒரு தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? நிறைய இப்போ பதிவு வந்திருக்குல்ல, அது கூட இருக்கும். இல்லைனா நீங்கள் அமராவதி ஸ்கல்ப்சர் பார்த்துருப்பீங்கள, அமராவதி பேனல், ரவுண்ட் பேனல் இருக்குல்ல. சரி, ஓகே. ஏதாவது ஒரு இப்போ இங்கே தாங்க இருக்குது அமராவதி, நம்மளுடைய உலகத்தோட உச்சமான வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்டோட உச்சம்னு சொன்னோம்னா இங்கே மியூசியத்தில் போய் பாருங்கள், அமராவதி பேனல்ஸ் இருக்குல்ல. இப்போ ஏன்னா ஒரு கேன்வாஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டுனா அந்த கேன்வாஸ்னு முடிவு பண்ணோடனே வெறுமனே ஸ்கொயராக இருக்கிற கேன்வாஸை யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் ரவுண்டான கான்வெர்ஷன், இல்லை வெர்டிக்கலாக யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ரவுண்டாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரேம்லெஸ்ஸாக நீங்கள் ஒரு உருவத்தையோ ஒரு காட்சியை உருவாக்கலாம். அப்போது ரவுண்ட் காம்போசிஷனில் ஒரு கதையை வந்து எப்படி நரேட் பண்ணுறாங்க. இப்போ அவர் முக்கியமான கேள்வி, இப்போ நமக்கு ஒரு பெயிண்டிங் இல்லை வந்து ஒரு புடைப்பு சிற்பம், நீங்கள் ஒரு ரிலீஃப் ஸ்கல்ப்சர் போய் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நாகேஸ்வரன் கோயில் இங்கே ஏதாவது நமக்கு சொல்லணும்னா யூஸ்வலாக நீங்கள் இங்கே போங்க, இங்கே மியூசியத்தில் இருக்கிற ஒரு ரவுண்ட் காம்போசிஷனை எப்படி ரீட் பண்ணலான்னு. அப்போ தான் நான் இதில் உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பேன், காம்போசிஷன்றப்போ மேக்னிஃபிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காலார். அப்போது முதல்ல வரையக்கூடிய உங்களை வந்து காட்சியாக முதல்ல இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோர் கிரவுண்டிங் அண்ட் பேக் கிரவுண்டிங்னு ஒன்று சொல்கிறோம்ல, இது வந்து சினிமாவில் பண்ணுறதை விட அதிகமாக வந்து நம்ம போர்ட்ரைட்டில் தான் வரைவோம். இப்போ எது வந்து முதன்மைப்படுத்துகிறோம், எந்த சைஸை நம்ம பெருசாக வரைஞ்சிருக்கிறோம். அப்போ முதல் நம்மளுடைய அட்ராக்ஷன் என்னென்னா அவரோட மேக்னிஃபிகேஷனை பிடிப்போம். எந்த உருவம் பெருசாக இருக்கு, ஏனை பெருசாக இருக்கா, இல்லை ஒரு ஆள் பெருசாக இருக்கானா. இப்போ அந்த ஆள்லேருந்து அவனுடைய பக்கமாக இருக்கக்கூடிய இன்னொன்றை நோக்கி அந்த பார்வை புலனை வந்து அந்த ஆர்டிஸ்ட் நகர்த்துவார். அங்கிருந்து அடுத்த கேரக்டரை நோக்கி நகரும். அப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு பக்கம் இருக்கிற கேரக்டர் என்ன பண்ணாருன்றதை நோக்கி அந்த உணர்வை நகர்த்துவாங்க. இப்படியா அந்த காம்போசிஷனை நம்ம வந்து
இதுதான் நரேஷன்னு சொல்லுவாங்க. விஷுவல் நரேஷன்றது இதுதான் வந்து சினிமாவிலையும் நடக்குது, ஒரு பெயிண்டிங்கில் நடக்குது, ஒரு ஸ்கல்ப்சர்லேயும் நடக்குது. ஒரு 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 காட்சி தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பத்தை போய் பார்த்தீங்கன்னா, அது ராமாயணத்தை பதிவு பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மகாபாரத்தை பதிவு பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பதிவு பண்ணியிருந்தாலையும் அந்த காட்சியை அவங்க எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ ஒரே ஒரு மகிஷாசுர மர்த்தினியோட காம்போசிஷனை பற்றி நீங்கள் சந்திர சார் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார், நீங்கள் அதை போய் கோத்ரூ பண்ணிப்பார். இங்கே பல்லவர்களில் இருக்கிற மகிஷாசுர மர்த்தினி இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் இருக்கிற மகிஷன்றவனுக்கு மர்த்தினிக்கு என்ன சண்டை நடந்ததை எப்படி காம்போசிட் பண்ணியிருக்காங்க. அதே சோழர்களுக்கு போங்க, சோழர்களில் அதே காம்போசிஷன் என்னவா இருக்கு, ஒரே கதை. இது ஒரு பெயிண்டிங்காக பாருங்கள், இல்லை ஒரு ஸ்கல்ப்சராக பாருங்கள். அதை தாண்டி அந்த காம்போசிஷனில் என்ன பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே அவங்கள ஈக்குவலான சண்டையாக இருப்பாங்க. ஒரு இடத்துல அவர் வெற்றி பெற்ற இடத்த பதிவு பண்ணியிருப்பார். ஒரு ட்ராமாவோட உச்சத்தை தான் நம்ம வரைகிறோம், ஒரு ட்ராமாவோட உச்சத்தை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு மகிஷனும் மர்த்தினியும் போட்டுக்கிட்ட சண்டையை எந்தெந்த இடத்துல எல்லாம் சண்டை போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மகாபலிபுரத்தில் அவர் வெற்றி பெற்றிருப்பாங்க, அவங்க அந்த இடத்த பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சோழர்களில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற ஒரு இடம்லாம் இருக்குது. திருவிடைமருதெல்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக சண்டை போடுவாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் வேல்யூபுளாக மாற்றுறாங்க. ஒரு மகிஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானோ அதே அளவுக்கு மர்த்தினியும் பவர்ஃபுல்லாக அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒன்றா இருக்கு, புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரே கதையை எப்படிலாம் நகர்த்துறாரு. ஏன்னா அவர் என்னவா புரிஞ்சுக்கிட்டார், மகிஷனையும் மர்த்தினியும் ரொம்ப ஈக்குவலாக அவர் பார்க்குறாரு. வெற்றி பெற்றதை ரெண்டாவது தான், ஆனால் ரெண்டு பேரும் நேரடியான சண்டையை உருவாக்குறப்போ மகிஷன் குறித்து உங்களுக்கு ஒரு கேள்வி உருவாக்குறாரு. அவர் யாரு, அவர் ஏன் ஈக்குவலாக சண்டை போட்டார் சாமியோட, அவர் என்ன பண்ணார், அவர் சாமிக்கு ஏன் சண்டை போட வேண்டிய ஆளாக மாறினார், அது எப்படி சாமியை விட அவருக்கு ஈக்குவலாக சண்டை போடுற ஒரு ஆளாக இருந்தார். இந்த கேள்வியெல்லாம் அங்கே முன்மொழிகிறார் அவர். அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவருடைய பார்வையிலிருந்து அதை மாற்றுவார். அப்போது ஷேப்ஸை ஒரு வடிவத்தின் வழியாக ஒரு கதையை வந்து கதையாடலை நமக்கு ஒரு சிற்ப தொகுதி நமக்கு நகர்த்தும். அப்போ தான் நீங்கள் சினிமாவில் அதே தான் மேக்னிஃபிகேஷனில் இருக்கும். ஃபோர் கிரவுண்டில் ஒரு ஆள் இருப்பான், பேக்ரவுண்டில் ஒரு ஆள் இருப்பான். ஃபோர் கிரவுண்டில் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிற ஆளோட எக்ஸ்பிரஷனை பார்க்கணுன்றப்போ ஃபோக்கஸ் எங்கே வைப்பாங்க. அதே பேக்ரவுண்டில் இருக்கிற ஆளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஃபோர் கிரவுண்டில் டீஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற ஆளுக்கு ஃபோக்கஸை மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் அஜந்தா எல்லோரோவில் இருக்கிற போதிசத்துவரை ஏன் பெருசாக வரைஞ்சிருக்காங்க, போதிசத்துவர்லேருந்து எங்கே கதை நகருது, அப்புறம் ஏன் போதிசத்துவர் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும், பெரிய உருவமாக இருக்கும். அப்போது ஒரு மேக்னிஃபிகேஷன் வழியாக ஒரு சிற்பத்தையோ ஒரு பெயிண்டிங்கோ படிக்கிறதுக்கான ஒரு காலம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க. இப்படி தான் நீங்கள் ஷேப்ஸ் அண்ட் இந்த அடிப்படை அழகை தான் திருப்பி அங்கேயும் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி தான் நம்ம சொல்லப்படுற கதையை வெறும் தகவலாக மட்டும் சொல்கிறப்போ ஒரு காட்சி, ஒரு ஆள் உள்ளே வந்தான்றது வெறும் ஒரே ஃப்ரேமில் உங்களால் சொல்லிட முடியும். அவர் என்னவா வந்தார், எதற்காக வந்தார், அவர் என்ன எமோஷனில் வந்தாரப்போ ஷார்ட்ஸ் விரிஞ்சிட்டே போகும். அப்போ அதில் எந்த எமோஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணுன்றப்போ இன்னும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி. அப்போ ஒரு கதை ஒரு திரைக்கதையாக மாறி திரும்பவும் அது காட்சி பிரதிகளாக மாறிட்டே இருக்கு. ஆங்கிள்ஸ் ஆகும், ஃப்ரேம் ஆகும், ட்ராக் அண்ட் ட்ராலி ஆகும், லைட்டிங் ஆகும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக மாறிட்டே போகுது. அப்போது இதை வந்து எந்த டைமிங்குள்ளே சொல்கிறதுன்றது தான் சினிமா. அந்த டைமிங்கை எடுத்துட்டிங்கன்னா மற்றது எல்லாமே வந்து பெயிண்டிங்லேயும் ஸ்கல்ப்சர்லேயும் இருக்குது. ஓகே, சீக்கிரமாக ஏதாவது கேட்டிங்கன்னா, ஏன்னா காலேஜ் முடிகிறதுக்குள்ளே இதையும் பேசிடலாம். உங்களுக்குமே ஏன்னா கிளாஸ்ன்றது எப்பவுமே போரான ஒன்றா தான் இருக்கும். வெளியில் போன அப்புறம் தான் நமக்கான கேள்விகள் உருவாகும். அதனால் கிளாஸில் இருக்கிறப்போ எனக்கு என்னென்னா, நான் இதை வந்து ஒரு கிளாஸாகவோ இதுவாக இல்லை, எனக்கு இருந்த கேள்விகள், எனக்கு இருந்த சந்தேகங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிற ஒரு சந்தர்ப்பமாக தான் பார்க்குறேன். அப்படி இது சம்மந்தமான உணர்வுகளை நீங்கள் யாராவது இது சம்மந்தமான கேள்விகளை கேட்டிங்கன்னா சீக்கிரமாக இதை முடிக்கலாம். இது சம்மந்தமாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, யூ விஷ், நான் திரும்பவும் வர தயாராக இருப்பேன். எனக்கான எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் அவர் சார் தான் கூப்பிடணுன்னே கிடையாது. நீங்கள் எனக்கு ஒரு மெயில் பண்ணிங்கன்னா கூட நான் இங்கே வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்றா கலெக்டிவாக, இது என்னென்னா நீங்கள் அவர் அரேஞ்ச் பண்ணதால் இவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம ஒரு குரூப்பாக சில கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு உருவாயிருக்கும். அந்த கேள்விகள் சம்மந்தமாக நீங்கள் பேசணும்னு நினச்சினாலையும் எந்த தயக்கம் இல்லாமல், ஏன்னா நான் சீனியர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் வழி நடத்துவாங்க. அப்படி ஒரு சீனியர் தான் அவர், அப்படி ஒரு சீனியர் தான் முதல்வர். சீனியர்ஸ் தான் அவர். திடீர்னு முதல்வர் பொறுப்பில் இருக்கிறதுனால சில கட்டுப்பாடுகளை உங்களுக்கு விதிப்பார தவிர அவர் ஒரு சீனியர் தான் உங்களுக்கு. அவரோட நீங்கள் ஆர்ட் சம்மந்தமாக பேசலாம், கேள்விகளை முன்வைக்கலாம். அந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கிற நபர்களை தாண்டி வெளியில் இருக்கிற நபர்களை தான் சாரோட சொல்லிகிட்டே இருந்த நிறைய சீனியர்ஸோட இன்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். அப்போ தான் வந்து நான் அடைஞ்சதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டானமாக அவங்க அடைய முடியும். அதற்கான கேள்விகளை வழிநடத்தல கொஞ்சம் இது பண்ணு, இல்லைன்னா அந்த கேள்விகள் உருவாகாமலே நீங்கள் வெளியே போயிடுவீங்க. சில நேரங்களில் வெளியே போன உடனே உங்களுடைய
வாழ்க்கையோட எல்லா விதமான துரத்தல்களும் உங்களை நோக்கி வளர்ந்துடும். நீங்கள் வேலை செய்கிற ஒரு ஆளாக மாறிடுவீங்க. இல்லைனா ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு டெக்ஸ்சரிங்கை தொடர்ந்து வரைஞ்சிட்டு இருப்பீங்க. இல்லை ஏதோ ஒரு பிஜி ஆர்டிஸ்ட்டாக போய் முடிஞ்சிடும். இல்லைன்னா இப்படியா மாறிடுவீங்க. அதனால் இது எதுவுமே பயன்படாமல் போயிடும். அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக நீங்கள் இங்கேயே சில கேள்விகளை, உங்களுக்கான விஷயங்களை, உங்களுடைய தனித்துவத்தை இங்கேயே கண்டடைஞ்சிங்கன்னா, அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா இது மட்டும்தான் உங்களை எந்த விதமான எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் அலோவ் பண்ணக்கூடிய ஒரே ஆர்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இதுதான். இதை விட்டுட்டா வேறு எங்கேயுமே உங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கான இடமே தராது. புரியுதுங்களா? அவ்வளோ சோர்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே குவிஞ்சு கிடக்கு. ஆனால் இந்த இவ்வளோ குவிஞ்சு கிடத்ததை நம்ம பயன்படுத்துகிறோமான்னா ரொம்ப பயன்படுத்துறதே கிடையாது. யாருமே பயன்படுத்துறது இல்லை. லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்ஸையும் நம்ம போய் பார்க்க மாட்டோம். இப்போ நீங்கள் பெயிண்டிங் படிக்கிறப்போ சிற்பத்தை பற்றி நீங்கள் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் வால்யூம் குறித்து உங்களுக்கு முதல் கேள்வியை உருவாக்கும். 10 போர்ட்ரேட் பண்ணி பார்க்குறப்போ ஒரே ஒரு களிமண் எடுத்து நீங்கள் ஒரே முறை அதை பண்ணி பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த போர்ட்ரேட் உங்களுக்கு பிடிச்சிரும். ஆனால் நம்ம ஸ்கல்ப்சர் செக்ஷனுக்குள்ளே போகவே மாட்டோம். அதே மாதிரி தான் விஷுவல் கம்யூனிகேஷன். நீங்கள் வரைஞ்ச ஒரு கலரை எப்படி கமர்ஷியலைஸ் ஆக்குறதுன்ற ஒரு இடத்த ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இமிடியேட்டாக நீங்கள் போய் அங்கே பண்ணால் ஏன் ப்ளூ கலர் வச்சுருக்கீங்கன்னா ப்ளூ கலர் என்ன மாதிரியான உணர்வை சொல்லும் அப்படின்றத இமிடியேட்டாக அங்கே வந்து கமர்ஷியல் மீடியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தும் நீங்கள் இயங்குறப்போ உங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன்னா இங்கே ஒரு பெயிண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு பிரிண்ட் மேக்கிங் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ எல்லா துறை சம்மந்தமாகவும் ரொம்ப கட்டுப்பாடற்று உங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரே ஒரு இடம் இந்த மாதிரி ஆர்ட் ஸ்கூல்ஸ் தான். தயவு செஞ்சு இங்கேயே அது எல்லாத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே போனால் அந்த உங்களுடைய வாழ்வியல் அழுத்தங்களுக்குள்ளே நீங்கள் கரைஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய தனித்துவத்தை ஈஸியாக கண்டடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி சார்.